ஓம் சாந்தி 4/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நாமெல்லாம் இறைமானவர்கள். மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆரம்பத்திலிருந்து யார் பக்தி செய்தார்களோ 84 பிறவி எடுத்தார்களோ அவர்கள் உங்களுடைய ஞானத்தை மிகவும் ரசனையோடு கேட்பார்கள். சைகை மூலமே புரிந்து கொள்வார்கள். பாருங்க, நம்ம ஞானத்தை சொல்றோம், யாரும் சரியா கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் சிலர் இருக்கிறாங்க. சிலர் நல்லா ஆர்வமா கேட்குறாங்க. அதான் பாபா சொல்றாரு, 84 பிறவி எடுக்கிறவங்க யார் அதிகமா பக்தி செய்யறாங்களோ, இந்த 9 லட்சம் பேரா இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க ஞானத்தை. அவங்க ரசனையோட கேட்பாங்க. நம்ம சைகை மூலமா சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. கேள்வி: தேவி தேவதை வம்சத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய மற்றும் தூரத்தில் வரக்கூடிய ஆத்மாவை எவ்வாறு கண்டறிந்து கொள்ளலாம்? இப்போ நம்ம தேவி தேவதை வம்சத்துல வர்றவங்க யாரெல்லாம் நெருக்கத்துல நம்ம கூட வரக்கூடியவங்க, சொர்க்கத்துக்கு வரக்கூடியவங்க, ரொம்ப தூரத்துல வரக்கூடிய ஆத்மாக்களை நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பதில்: யார் உங்களுடைய தேவதை வம்சத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஞானத்தின் எல்லா விஷயங்களையும் கேட்டவுடன் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் குழப்பமடையவே மாட்டார்கள். எவ்வளவு அதிக பக்தி செய்துள்ளார்களோ அவ்வளவு அதிகமாக கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். அப்ப இது எல்லாமே பக்தியை வச்சுதான் முடிவாகுதுன்றாரு. பக்தி முடிச்சுட்டாங்க, அதிகமா பக்தி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அதிகமா ஞானத்தை கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. அது நம்ம கிட்டக வர்றவங்க கண்டிப்பா ஞானத்தினுடைய எல்லா விஷயத்தையும் கேட்டவுடனே புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு குழப்பமே வராதுன்றாரு. ஆகவே குழந்தைகள் பிறருடைய நாடி பார்த்து சேவை செய்ய வேண்டும். அதில் பாபா சொல்றாரு, இப்போ ஒவ்வொருத்தவங்க நாடியை பார்த்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சொல்லும் போது அவங்க இன்ட்ரெஸ்டா கேட்குறாங்களா, இல்லை ஏனோ தானோன்னு கேட்டுட்டு போறவங்களும் இருப்பாங்க. அதனால அதை வச்சு நாடியை பார்த்து நீங்க சேவை செய்யணும்னு சொல்றாரு. ஞானத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முறையில் சொல்லுவார். புரிஞ்சிக்காதவங்க, பிடிக்காம கேட்குறவங்கள்ட்டலாம் நம்ம போயிட்டு ஞானத்தை சொல்லி அந்த ஞானத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது கூட சொல்லியிருக்கிறாரு. யார் விருப்பமா கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை நிராகாரமாக இருக்கிறார். அவர் புள்ளியா இருக்காரு. உடம்பு எடுத்து வர்றதில்ல. அவர் பிறப்பிறப்புலாம் வர்றதில்ல. அவர் புள்ளியா இருக்கிறாரு. பரமாத்மா அவரு. இந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறார். ஆனா அவருக்கு உடல் இல்லாதனால இந்த பிரம்மா பாபாவுடைய ரதம், அதுதான் ரதம், நந்தின்னு சொல்றோம் இல்லையா, நந்தியோடைய ரதத்துல சிவன் நமக்கு புரிய வைக்கிறாரு. நாம் ஆத்மாக்கள் நிராகாரமாக இப்ப இருக்கிறோம். நம்ம எல்லாருமே புள்ளியா தான் இருக்கிறோம். அவரை மாதிரி தான் நம்ம புள்ளியா இருக்கோம். ஆனா நம்ம இந்த உடல்ல இருக்கோம். இந்த சரீரத்தின் மூலம் நாம் கேட்கின்றோம் என குழந்தைகள் புரிந்துள்ளனர் சொல்றாரு. 2 பாபா இங்கு இருக்கின்றனர் என குழந்தைகள் புரிந்துள்ளனர். 2 தந்தை இங்க இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். பிரம்மா பாபா, சிவ பாபா 2 தந்தையும் சேர்ந்து இருக்கின்றனர் அல்லவா? 3 தந்தையையும் புரிந்துள்ளனர். நம்ம 3 தந்தை, அதாவது நம்மளோட லௌகீக தந்தை, அந்த உடலுக்கான தந்தை, அப்புறம் ஆத்மாவினுடைய தந்தை பரமாத்மா, அப்புறம் பிரஜாபிதா பிரம்மா. பிரம்மா பாபாவும் நமக்கு ஒரு அப்பா. ஆனால் அவரை விட இவர் நன்றாக இருக்கிறார், இவரை விட அவர் நன்றாக இருக்கின்றார். வரிசைப்படிதான் அல்லவா? வரிசைப்படியா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆக அந்த லௌகீக சம்பந்தத்திலிருந்து வெளியேறி இந்த இருவர் மீது நமக்கு சம்பந்தம் விட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. மனிதர்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என தந்தை இப்ப புரிய வைக்கின்றார். இப்ப நிறைய கண்காட்சி எல்லாம் வராங்க இல்லையா, எல்லாருக்கும் எப்படி புரிய வைக்கணும்ட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. உங்களிடத்தில் கண்காட்சி மேளாவை பார்க்க நிறைய பேர் வருகின்றனர். 84 பிறவிகள் அனைவருமே எடுப்பதில்லை எனவும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். 9 லட்சம் பேர் தான் சத்தியம் ஆரம்பத்துல வராங்க. எல்லாருமே 84 பிறவி எடுக்கிறது இல்லை. 84 பிறவி எடுக்கிறவங்களுக்கு தான் எல்லா ஞானமும் புரியும். அதனால 84 பிறவி எல்லாரும் எடுக்கிறது இல்லைன்னா நீங்களும் புரிந்துள்ளீர்கள்ன்றாரு. இவர்கள் 84 பிறவிகள் எடுப்பவர்களா அல்லது 10-20 பிறவிகள் எடுப்பவர்களா என எப்படி தெரியும்? பாபா கேட்கிறாரு. இப்போ ஒருத்தவங்க வராங்க, அவங்க 84 பிறவி எடுத்தவங்களா இருப்பாங்களா இல்லை 10-20 பிறவி எடுத்தவங்களான்ட்டு எப்படி நமக்கு தெரியும்? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யார் ஆரம்பம் முதல் அதிக பக்தி செய்தனரோ அவர்களுக்கு அதற்கான பலனும் மிக விரைவாக நல்லதாக கிடைக்கும் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம அவங்க எப்படி பக்தி பண்ணியிருக்காங்களோ அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆரம்பம் முன்னாடி யார் ஆரம்பம் முதலே அதிக பக்தி செய்திருக்கிறாங்களோ, பக்தியில கூட அவங்க தீவிரமா இருப்பாங்க, அவங்களுக்கு அதற்கான பலன் மிக விரைவா நல்லதா கிடைக்கும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மிக தாமதமாக குறைவாக பக்தி செய்திருந்தால் பலனும் அந்த அளவு குறைவாக தாமதமாக தான் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்போ பக்தியே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, அவ மிக தாமதமா செய்வாங்க. குறைவா பக்தி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பலன் கூட அந்த அளவுக்கு குறைவா தாமதமா தான் கிடைக்கும்னு சொல்றாரு. இதனை பாபா
சேவை செய்யும் குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். இது யாரெல்லாம் இப்போ ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க போய் சொல்றாங்க இல்லையா, பாபா வந்து சேவை செய்ய சொல்றாரு, போய் மற்றவங்க சொல்லுங்க, உலகம் ஃபுல்லா செய்தி சொல்லுங்கன்றார்ல, அந்த சேவை பண்றவங்களுக்கு தான் பாபா வந்து இதை புரிய வைக்கிறார். நாடி பார்த்து சொல்லி புரிய வைங்கன்றாரு. கேளுங்கள், நீங்கள் பாரதவாசி தானேன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க, தேவி தேவதைகளை ஏற்கின்றீர்கள் தானேன்னு சொல்லி கேளுங்க. இப்போ லட்சுமி நாராயணனை நீங்க வந்து வழிபடுறீங்க தானே, லட்சுமி நாராயணன் நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல, அப்போ வந்து அவங்க கண்டிப்பா லட்சுமி நாராயணன் ஏத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து தேவதை வம்சமா தான் இருக்கும். பாரதத்தில் லட்சுமி நாராயணர் ஆட்சி இருந்தது, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இதே பாரதத்துல தான் இந்த லட்சுமி நாராயணோட ஆட்சி இருந்தது. அவங்களும் மனிதர்கள், ஆனா தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்களா இதே பூமியில ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இப்ப கோயில் இருக்குது. யார் 84 பிறவிகள் எடுப்பவர்களோ, ஆரம்பம் முதல் பக்தி செய்தார்களோ அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள் சொல்றார் பாபா. 84 பிறவி எடுத்தவங்க ஆரம்பத்துல இருந்து துவாபரகத்துல இருந்தே பக்தி பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம சொல்ற ஞானத்தை உடனே புரிஞ்சுக்குவாங்க. உண்மையிலேயே ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம் இருந்தது என்பதை ரசனையோடு அவங்க கேட்பாங்க. இதுல இருந்தே அவங்க நாடியை வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்படியா அப்படியா, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான், ஆமா ஹிந்து தர்மம்ன்ட்டு இருக்கு, ஆனா வந்து இந்த தர்மம் மறைஞ்சிருக்குது, இந்துன்னு ஒரு தர்மமே இல்லை, ஆனா அது புதுசா வந்திருக்குதுன்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப ரசனையோட கேட்பாங்க. சிலர் பார்த்து விட்டு சென்று விடுவார்கள், சிலர் அப்படியே வந்து கண்காட்சியில எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. புத்தியில் எதுவும் பதியாமல் கேட்காதவர் போன்று இருப்பார்கள். நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, எதுவுமே அவங்க புத்தியில பதியாது, கேட்காதவங்க மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவங்களாம் 84 பிறவி எடுக்க மாட்டாங்க, அந்த குறைவான பிறவி எடுக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா ஞானமும் புரியாது. ஆக அவர்கள் நமது தர்மத்தை சேர்ந்தவரே அல்ல என புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. சிலர்லாம் சுத்தமா கேட்க மாட்டாங்க, அவங்களாம் துவாபரகத்துல இருந்து வர்றவங்களா இருப்பாங்க, அதனால அவங்களாம் நம்ம தர்மத்தை சொர்க்கத்துல இருந்து வரவங்களே அல்ல, அதனால தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என புரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. ஒருவேளை எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள், ஒருவேளை அவங்க போக போக கூட புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. சிலருக்கு புரிய வைத்தால் உடனே தலையை ஆட்டி கொண்டு கேட்பாங்க, சிலருக்கு நம்ம புரிய வைக்கணும்னா உடனே தலையை ஆட்டி நல்லா கேட்பாங்கன்றாரு ஞானத்தை. உண்மையிலேயே 84 பிறவிகளின் கணக்கு சரிதான் சொல்றார் பாபா. டோட்டலா 84 பர்த்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். 84 பிறவிகள் என எப்படி புரிந்து கொள்வது என கேட்டால் நல்லது, 84 இல்லையெனில் 82 பிறவிகள் எடுத்தாலும் தேவதை தர்மத்தில் தான் வருவீங்க. பாபா சொல்றாரு டோட்டலா 21 பிறவி, 8 பிறவி வந்து சொர்க்கத்துல நம்ம இருக்கிறோம், சொர்க்கத்துல 8 பிறவி, அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல 12 பிறவி. அப்போ வந்து நம்ம 84 இல்லை 82 எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொர்க்கத்துல வந்துருவோம் கண்டிப்பா. ஒரு 2 பிறவி கம்மியா வர்றவங்களும் இருப்பாங்க, இல்ல ஆரம்பத்துல இருந்தே வந்து சொர்க்கத்துல வந்து நடிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒரு 2 பிறவி கம்மியாகி வரவங்களும் இருப்பாங்க. எப்படி வந்தாலும் சரி அவங்க சொர்க்கத்துல தான் நடிப்பாங்க. அப்ப தேவதை தர்மத்துல தான் வருவீங்கன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். இதனை கூட புத்தியால் புரிந்து கொள்ளவில்லை எனில் இவர்கள் 84 பிறவிகள் எடுப்பவர்கள் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் இப்ப புரிஞ்சிக்கல, இந்த கணக்கை கூட சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து 84 பிறவி எடுக்கிறவங்க கிடையாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சொல்றாரு. அவர்கள் குறைவாகத்தான் கேட்பார்கள். இப்ப திரேதாயுகத்துல வர்றவங்க கூட சில ஞானத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவங்க ஸ்ரீமத்து தூய்மையா மாற மாட்டாங்க, ஃபுல் ஸ்ரீமத்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு ஏட்டா போட்டியா இருப்பாங்க. அதனால திரேதாயுகத்துல வரவங்க கூட பாத்தீங்கன்னா சொர்க்கத்தினுடைய ஞானம் அந்த ஃபுல் ஞானத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்கவுங்களுக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் ஞானத்தை எடுத்துக்குவாங்க. அதனால சொல்றாரு அவர்கள் குறைவாக தான் கேட்பார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பிறவியை வச்சுதான் வந்து இந்த ஞானம் எடுக்கிறவங்களே, அதனால நம்ம நாடி பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கணும். சில விஷயம்லாம் ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த லெவல்ல இருக்கிறாங்க, அத்தனை பிறவி எடுக்கிறவங்களா இருக்கிறதுனால நம்ம சொல்ற விஷயத்த அவங்க கேட்க மாட்டாங்க அர்த்தம்னு சொல்றாரு. எவ்வளவு அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள் அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வாங்கன்னு சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் நிறைய பக்தி செஞ்சிருக்கிறாங்களோ, அதாவது சிவன் கோயில்ல போவாங்க, பிரதோஷம் பண்ணுவாங்க, நிறைய பஜன் பாடுவாங்க, பக்தி அப்படியே ஓவரா அந்த எல்லாத்துலயும் வந்து விரதம் இருக்கிறது, பர்வதமலைக்கு போகிறது, அந்த மாதிரி சிவன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி, இல்லை லட்சுமி நாராயணனுடைய பக்தி செஞ்சியே வந்திருப்பாங்க. நிறைய காலம் அவங்க பக்தி பண்ணியிருப்பாங்க, அப்படியே தேடி தேடி அலைஞ்சிருப்பாங்க, கடவுளை பரம்பொருளை தேடி அலைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் போது உடனே அப்படியே புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டு நான் பாபாட்ட அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க.
அப்ப எவ்வளவு அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள் அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வாங்கன்னு சொல்றாரு. உடனே புரிந்து கொள்வாங்கன்னு சொல்றாரு. குறைவாக புரிந்து கொண்டால் அவர்கள் தாமதமாக வருவர் என புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம சொல்றத புரிஞ்சிக்கல, கொஞ்சமா புரிஞ்சுட்டு போயிடுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் லேட்டா வருவாங்க ஆனா கொஞ்சம் லேட்டா வருவாங்கன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பக்தியும் தாமதமாக தான் செய்திருப்பாங்க, அதனாலதான் லேட்டா வருவாங்கன்னு சொல்றாரு. நிறைய பக்தி செய்பவர்கள் சைகை மூலமாகவே புரிந்து கொள்வார்கள் சொல்றாரு பாபா. நீங்க நிறைய பக்தி பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க 84 பிறவி எடுத்தவங்களா இருப்பாங்க. அப்ப நீங்க சொல்லவே கொஞ்சம் சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. ஞானத்தை லைட்டா நீங்க போட்டாலே ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க படிச்சுட்டு நமக்கு சொல்லுவாங்க. பாபாவுடைய முரளியை அவங்களே படிச்சுட்டு நமக்கே புரிய வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சைகை மூலமாகவே புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பக்தி பண்றவங்க நல்லா அலசி அலசி ஞானத்தை சிந்தனை பண்ணுவாங்க. நாடகம் திரும்ப சுழலும் அல்லவா. இப்ப பாபா சொல்றாரு, இந்த டிராமா திரும்ப சுத்துது இல்லையா, அப்ப எல்லாமே பக்தியில தான் அடங்கியிருக்கின்றார். எல்லா ஆதாரமும் பக்தியில் தான் உள்ளது. இவர் பாபா அனைவரை காட்டிலும் முதல் நம்பர் பக்தி செய்தார் அல்லவா. இந்த பிரம்மா பாபா நம்மளெல்லாம் விட அவர் தான் அதிக பக்தி. ஏன்னா அவர் உடம்புல தானே சிவனே வந்திருக்கிறாரு. அவரு நிறைய பக்தி முதல் நம்பர்ல செய்தார் அல்லவா. குறைவாக பக்தி செய்தால் பலனும் கூட குறைவாகவே தான் கிடைக்கும் சொல்றாரு. இப்ப பக்தியில தான் இருக்குது ஆதாரமே. நம்ம இப்ப பக்தியில கடவுளை தேடி இருக்கணும், அவர் மேல அவ்வளவு அன்பு இருக்கணும். ஒரு தலை காதலா நம்ம அவரை தேடி தேடி கடவுளே நீ அவங்க கூட வந்துருவேன்ட்டு அப்படி உருகி உருகி நம்ம அவரை வேண்டி இருந்தோம்னா பக்தியும் நிறைய செஞ்சிருப்போம். அப்பதான் நமக்கு ஞானமும் நிறைய கிடைக்கும். பக்தியே சரியா பண்ணலைன்னா அவங்களாம் எப்படி ஞானம் கேட்பாங்க. அதனால நீங்க எனக்கு நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க பக்தி பண்ணலன்னு அர்த்தம். பக்தியே சரியா பண்ணாதவங்கள்ட்ட போய் நீங்க ஞானத்தை சொல்றதே வேஸ்ட். அவங்கள்ட்ட எல்லாம் ஞானமே நம்ம சொல்ல தேவையில்ல. அதான் சொல்றாரு, குறைவாக பக்தி செய்தால் பலன் கூட குறைவாக தான் கிடைக்கும்னு சொல்றாரு. சொல்லலாம், ஆனா ஆத்மா பரமாத்மா அதை மட்டும் சொல்லணும். நீங்க ஆத்மா, இந்த உடல் கிடையாது, நம்மளுடைய அப்பா பரமாத்மா கடவுள், அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுறணும். மற்றபடி இந்த விஷயம், இந்த ஸ்ரீமத்து எல்லாத்தையும் போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனால மாயாதான் உங்களுக்கு அதிகமா வரும். அதான் பாபா புரிய வைக்கிறாரு. குறைவாக பக்தி செய்யறாங்கன்னா பலன் கூட அவங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும்னு சொல்றாரு. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இது எல்லாமே நம்மளே புரிஞ்சுக்கணும்ன்றாரு. மேலோட்டமாக புத்தியுடையவர்கள் தாரணை செய்யவே முடியாதுன்றாரு. மேலோட்டமா, அதாவது வெளி விஷயத்துல அதிகமா கான்சென்ட்ரேஷன், ஞானத்தை படிக்கிறது கிடையாது. மேலோட்டமா புத்தி இருக்கிறவங்களால பாபா சொல்ற விஷயங்கள் எல்லாம் தாரணை செய்ய முடியாதுன்றாரு. இந்த கண்காட்சி மேலா தொடர்ந்து நடக்கும். பாபா விடமாட்டாரு, அவர் சேவை நடந்துட்டு தான் இருக்கும். கண்காட்சி மேலாலாம் எங்க பார்த்தாலும் நடக்கும்ன்றாரு. ஏன்னா எல்லா மொழிகளிலும் உருவாகும். இப்போ உலகம் ஃபுல்லா பாபாவோட ஞானம் போயிட்டு இருக்குது. இந்தியா மட்டும் கிடையாது, வெளிநாடு, இந்தியாவிலே எல்லா இடத்துலயும், மலையாளம், கேரளால, தமிழ்நாட்டுல, எல்லா இடத்துலயும், மத்திய பிரதேஷ்ல, எல்லா ஊர்லயுமே பாபாவுடைய கண்காட்சி மேலாலாம் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா மொழிகளிலுமே உருவாகும் சொல்றாரு. முழு உலகிற்கும் புரிய வைக்க வேண்டும் அல்லவா. ஏன்னா இது பரமாத்மா ஞானம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு ஆத்மா கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 800 கோடி ஆத்மாக்களுக்கும் செய்தி போய் சேரணும். அதனால முழு உலகத்திற்கும் புரிய வைக்க வேண்டும் அல்லவா. நீங்கள் தான் உண்மையான செய்தியாளர். இப்ப நம்ம தான் உண்மையான செய்தியாளர்ன்றாரு. நம்ம தான் இறை தூதுவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த தர்ம தலைவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனா இந்த கிறிஸ்து, புத்தர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்க தர்மத்தை தான் ஸ்தாபனை செய்யறாங்க. அவங்க இந்த மாதிரி கடவுளுடைய இறை தூதுவரா இருந்து இறைவன் இவர்தான்ட்டு சொல்லி புரிய வைக்கிறவங்களாம் அவங்க கிடையாது. அவங்க எதுவும் செய்யல. அவர்கள் யாரும் குரு இல்லை. அவங்க குரு கிடையாது. உண்மையிலே குருவிடம் செல்கின்றனர். அவர்கள் சத்கதி தருபவரே அல்ல. நம்ம எந்த குருட்ட பண்ணாலும் அவங்க என்ன நமக்கு முக்தி கொடுத்து ஜீவன் முக்தி கொடுக்க போறாங்களா, பரந்தாமம் போறதுக்கு எப்படின்னு வழிகாட்ட போறாங்களா, இல்ல அவங்க போவாங்க, அவங்க கூட நம்மளையும் கூட்டிட்டு போவாங்களா, இல்ல இல்லையா. எந்த குருவும் நமக்கு சத்கதி தருபவர் அல்ல. அவர்கள் வரும்போது அவர்களின் ஸ்தாபனம் இங்க இல்லை எனில் சத்கதி யாருக்கு தருவதுன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப அவங்க வரும்போதே அவங்களுடைய தர்மமே ஸ்தாபனை ஆகல. அப்ப அவங்க போய் யாருக்கு சத்கதி தர போறாங்க. அவங்க வரும்போதே இப்ப கிறிஸ்து வராருன்னா அப்பதான் அவர் அந்த கிறிஸ்துவ தர்மத்தையே ஸ்தாபனை செய்யறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மாக்கள்லாம் மேல இருந்து வராங்க. மேல இருந்து தர்மம் தழைத்தோங்குது. அவர் வரும்போது கிறிஸ்துவர்களே கிடையாது, ஹிந்துஸ் தான் இருக்கிறாங்க. இந்துவா மாறி இருக்கிறாங்க எல்லாரும். ஆதி சனாதன தேவதா தர்மம் துவாபர யுகத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் இந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் முஸ்லீம் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவ தர்மமே அப்ப இல்ல. அப்ப போய் அவர் எப்படி அவர் சத்கதி கொடுப்பாரு. அவர் அப்பதான் ஸ்தாபனை பண்ணவே வந்திருக்கிறாரு.
அப்பனால அவர் யாருக்கு சத்கதி கொடுப்பாரு? குரு எனில் சத்கதி கொடுத்து துக்கமான உலகத்திலிருந்து விடுவித்து அமைதியான உலகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். இப்ப குருன்னா யாருன்னா, அவங்க எல்லாருக்கும் நல்ல கதி கொடுத்து அவங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கொடுத்து இந்த துக்கமான உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போகணும், விடுவிச்சு அமைதியான பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போகணும். அவங்கதான் குரு, அவங்கதான் சத்தியமான குரு. இவங்கெல்லாம் இப்பதான் மேல இருந்து வந்திருக்கிறாங்க, தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க, யாரையும் நல்ல கதி கொடுக்கறது இல்ல, யாருக்கும் சத்கதி கொடுக்கறது இல்ல, யாரையும் கூட்டிட்டும் போறது இல்ல, அவங்களே மறுபிறப்புல போயிடுறாங்கன்னு சொல்றாரு பாபா. கிறிஸ்துவும் குரு அல்ல, அவர் தர்மத்தை படைத்தவர் மட்டுமே, அவர்களுக்கு வேற எந்த அந்தஸ்துமே இல்லைன்னு சொல்றார் பாபா. முதலில் சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜா தமாவில் வருபவர்களுக்கு தான் அந்தஸ்து இருக்கிறது. யாருக்கு அந்தஸ்து இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து யார் நடிக்கிறாங்களோ, சதோ பிரதானத்துல இருந்து நடிச்சு சதோல ரஜோ தமோல வர்றவங்களுக்கு தான் அந்தஸ்து இருக்குன்றாரு. அவர்கள் தனது தர்மத்தை படைத்து விட்டு மீண்டும் மறுபிறவி எடுப்பார்கள். கிறிஸ்து, இப்ராஹிம் இவங்கெல்லாம் வராங்கன்னா அவங்க இஸ்லாம் தர்மம், முஸ்லிம் தர்மம், இந்த கிறிஸ்துவ தர்மம் எல்லாத்தையும் படைக்கிறாங்க. படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த உடம்பை விட்டுட்டு, அந்த உடல் அழிஞ்சிருது, அப்புறம் அந்த உடலை விட்டு ஆத்மா போயிட்டு வேற ஒரு உடல் எடுக்குது, மறுபிறவி எடுக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும், கடைசி வரைக்கும் இப்ப எல்லாருமே மறுபிறவில தான் இருக்கிறாங்க. அந்த போப்பாண்டவர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த தர்மத்தை பாலனை பண்றாங்க. அவங்க என்ன தர்மத்தை படைச்சாங்களோ அந்த தர்மத்தை கடைசி வரைக்கும் அவங்க பாலனை செய்யறாங்க. ஆனா மறுபிறவி எடுப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. அதனாலதான் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்குது. இப்ப எல்லாரும் பாபாட்ட போயிருந்தாங்க, பரந்தாமத்துக்கு போயிட்டாங்கன்னா பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும் இல்லையா. பாப்புலேஷன் குறையல, இங்கேதான் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பிறகு எப்போது அனைவரும் தமோ பிரதான நிலை அடைவார்களோ அப்போது தந்தை அனைவரையும் தூய்மையாக்கி அழைத்து செல்வார். அதுக்கப்புறம் எப்ப எல்லாரும் தூய்மையற்று போயிடுறாங்களோ, எல்லாருமே இந்த 5 விகாரத்துல போய் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே தமோ பிரதானமா ஆயிடுறாங்க, எல்லாருமே வீணா போயிடுறாங்க. அப்பதான் கடவுள் வராரு, கடவுளே சிவனே வராரு, அல்லா, ஜஹோவா, காட்ஃபாதர்னு சொன்ன அவர்தான், அந்த பரமாத்மா தான் வராரு. அனைவரையும் தூய்மையாக்கி அழைத்து செல்வார்னு சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்றது? அவரே தான் சொல்றாரு. அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்றவர் எல்லா ஞானத்தையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. சுத்தமாகிவிட்டால் பிறகு இந்த அசுத்த உலகில் இருக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க தூய்மையாயிட்டீங்க என்ன நினைச்சு ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்க ஆத்மா தூய்மையாயிடும். ஆத்மா தூய்மையாச்சுன்னா இந்த உடல்ல இருக்காது, இந்த அசுத்த உலகத்திலேயே இருக்க முடியாதுன்றாரு. தூய்மையான ஆத்மாக்கள் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வருவார்கள். யாரெல்லாம் தூய்மையாயிட்டாங்களோ அவங்க பரந்தாமத்துக்கு போயிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்றாரு. காப்பாற்றுபவர் வழிகாட்டி என சொல்றாங்க. கடவுள் என்னன்னு சொல்றாங்கன்னா, காப்பாற்றுபவர் வழிகாட்டின்னு சொல்றாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. எப்படி காப்பாத்துறாரு, எப்படி வழிகாட்டுறாருன்னு தெரியல. பாடம் எடுத்து புரிய வைக்கிறாரு, ஆத்மாவை மாத்துறாரு, ஆத்மாவை அவரை நினைக்க வச்சு சுத்தமாக்குறாரு, பாடம் எடுத்து ஞானத்தை கொடுத்து புரிய வைக்கிறாரு, அறிவு கொடுக்குறாரு. அதை இப்படிதான் மாத்துறாரு அப்படின்னு அவங்க தெரியாது. ஆனா வழிகாட்டுறாரு, லிபரேட்டரு எல்லாம் சொல்றாங்க. ஆனா எப்படி லிபரேட் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கல. அர்த்தம் தெரிந்தால் இதனை புரிந்து கொள்வாங்க. சத்தியுகத்தில் பக்தி மார்க்கத்தின் வார்த்தை கூட இருக்காதுன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல பக்தியே தேவையில்லை, ஏன்னா அவங்களே மூர்த்தியா இருப்பாங்க, அவங்க இருக்கிற வீடே கோயிலா இருக்கும். அப்புறம் அவங்க எதுக்கு பக்தி செய்யணும்? அவங்க கோயிலுக்கே போக தேவையில்லை, ஏன்னா அவங்க வீடே கோயில் மாதிரி இருக்கும், அவங்களே தெய்வம் மாதிரி இருப்பாங்க, தேவதையா இருப்பாங்களே. அதனால அவங்க பக்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. ஆகவே அனைவரும் தனது பார்ட்டை இப்ப நடிக்கிறாங்க. சத்கதி ஒருவர் கூட அடையவில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ யாருமே சத்கதி அடையல, 800 கோடி பேர் இங்கதான் இருக்கிறாங்கன்றாரு. இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது. இப்பதான் நமக்கு ஞானம் கிடைக்குது. பிரம்மா பாபாவே இப்பதான் அந்த ஞானத்தை எடுக்கிறார். முதல் லட்சுமி நாராயணன் நடிக்க வந்தாங்களே, அவங்களுக்கே இப்பதான் இந்த ஞானம் கிடைச்சு மாறிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நான் ஒவ்வொரு கல்பமும் சங்கமேகத்துல வருகின்றேன் என தந்தையும் கூறுகின்றார். பாபா சொல்றார், நான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன், அந்த சங்கமேகத்துல தான் வரேன். இதைதான் கல்யாணக்காரி சங்கமேகம் என கூறப்படுகிறது. வேறு யுகத்தையே கல்யாணக்காரி என கூறுவதில்லை சொல்றாரு. இப்ப சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தெல்லாம் கல்யாணக்காரி யுகம், கலியுகமும் நன்மை செய்யக்கூடிய யுகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இறங்கு மார்க்கத்துல நம்ம வரோம். சத்தியுகம், திரேதாயுகத்தின் இடைப்பட்ட சங்கமேகத்திற்குலாம் எந்த மதிப்புமே இல்லைன்னு சொல்றாரு. இப்ப சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் நடுவுல ஒரு சங்கமேகம் வரும், அதே மாதிரி திரேதாயுகத்துக்கும் துவாபரயுகத்துக்கும் நடுவுல ஒரு சங்கமேகம் வரும். ஆனா அதுக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. எப்ப இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல ஒரு சங்கமேகம் வருது இல்லையா, அப்ப பாபா வராரு. அதுதான் கல்யாணக்காரி சங்கமேகம்ன்ட்டு சொல்லப்படுது. சூரிய வம்சம் கடந்த பிறகு சந்திர வம்ச அரசாட்சி நடைபெறும். இப்போ ஃபர்ஸ்ட் சொர்க்கம் வரும், சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன் ஆட்சி நடக்குது. அதுக்கப்புறம் ராமர் சீதை சந்திரவம்ச அரசாட்சி நடைபெறும். அப்படியே வரிசையா ராஜா ஆள்றாங்க.
பேர் மாறுது, அவ்வளவுதான். உலகம் மாறுது, பேர் மாறுது, அப்படியே அரசாட்சி நடக்குதுன்றாரு. சந்திர வம்சத்திற்கு பிறகு வைசிய வம்சம் வருவார்கள். அதுக்கப்புறம் ராமர் சீதை ஆட்சி முடியும் போது துவாபர யுகத்துல இருந்து ராஜாக்களோட ஆட்சி வந்துருது. அப்ப மனுஷனா மாறிடுறாங்களே, அப்ப மனிதர்களுடைய ஆட்சி வந்துருது. வைசிய வம்சம் வருவார்கள். அதற்கு பிறகு என்னவாகும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு வருதுன்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த ஞானம் கடவுள் வந்து சொல்லும் போது நமக்கு தெரியுது. சித்திரங்களை வைத்திருந்தால் இவர்கள் சூரிய வம்சம் நம்மை விட பெரியவர்கள், இவர்கள் சந்திர வம்சிகளாக இருந்தார்கள், அதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா. இப்போ இந்த மகாராஜாவோட படம்லாம் வச்சிருந்தா சரி இவங்களுக்கு மேல இவங்க இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு மேல இவங்க இருந்திருப்பாங்கன்னு ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு படம் வச்சிருந்தா தெரிஞ்சிருப்பாங்க. எதுவுமே இல்லை இல்லையா, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவர்கள் மகாராஜா, இவர்கள் ராஜா, அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள், இவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என புரிந்து கொள்வார்கள். அந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த லட்சுமி நாராயணன் வந்து மகாராஜாவா இருந்தாங்க, இந்த துவாபர யுகத்துல சாதாரண ராஜாவா இருந்தாங்க. அப்புறம் இந்த பெரிய செல்வந்தரா லட்சுமி நாராயணன் இருந்தாங்க. இவங்க வந்து தோல்வி அடைந்தவர்கள், இந்த சந்திரவம்சிகள்ல தோல்வி அடைந்தவர்கள்ட்ட புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதைல எதுலேயுமே இல்லை இந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரிலாம் சந்திரவம்சம், சூரிய வம்சம்லாம் இருந்தாங்க. லட்சுமி நாராயணன் ஆட்சி நடந்தது. அவங்களுக்கு அடுத்தது ராமர் சீதை ஆட்சி நடந்தது. மாயாவை வென்று போனவங்க லட்சுமி நாராயணன் ஆயிட்டாங்க. மாயாட்ட தோத்தவங்க ராமர் சீதை ஆயிட்டாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களும் இல்லை. இப்போது பாபா வந்துதான் புரிய வைக்கின்றார். எங்களை காப்பாற்றுங்கள், பதித்த நிலையிலிருந்து பாவனமாக்குங்கள் என்று அனைவரும் கூறுகின்றனர். எல்லாரும் கூப்பிடுறாங்க பாபாவை. சுகத்திற்காக கூறவில்லை. ஏனெனில் யாரும் சுகத்துக்காக எல்லாம் கூப்பிடல, எங்களை தூய்மையாக்குங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. பதித்த பாவனரே வந்து தூய்மையாக்குங்கன்ட்டு. ஏனென்றால் சுகத்தை பற்றி சாஸ்திரத்துல நிந்தனை செய்துட்டாங்க. அதாவது காக்கை எச்சத்திற்கு சமம், இந்த சுகம் வந்து காக்கை எச்சத்திற்கு சமம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால சுகம்லாம் அடையணும்னு யாருக்கும் விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் முக்தி அடையணும், பறந்தாம போயிடணும், வாழ்க்கையே வேணாம், அதுக்காக தான் கூப்பிடுறாங்க. மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என அனைவரும் கேட்கின்றனர். எல்லாரும் சாந்தி தான் விரும்புறாங்க, எல்லாரும் அமைதி விரும்புறாங்க. உங்களுக்கு சுகம் சாந்தி ரெண்டுமே கிடைக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா வந்த பிறகு நமக்கு அமைதியும் கிடைக்குது, சுகமும் கிடைக்குது. எங்க அமைதியோ அங்க சுகமும் கிடைக்கும் என இப்போது நீங்க புரிஞ்சிட்டீங்க. நம்ம அமைதி ஆயிட்டா தானா நம்ம சுகமாவும் ஆகலான்றதை இப்ப நம்ம புரிஞ்சிட்டோம். எங்க அசாந்தியோ அங்கு துக்கமும் இருக்கும். ஆனா எங்க அந்த நிம்மதி இல்லையோ, அமைதியின்மை இருக்குதோ, அங்கதான் துக்கம் வரும்னு சொல்லி சொல்றாரு பாபா. சத்தியுகத்துல சுகம் சாந்தி இருக்கும். சொர்க்கத்துல அப்படி எப்பயும் தூய்மையா இருப்பாங்க, சுகமும் இருக்கும், சாந்தி இருக்கும்ன்றாரு. ஆனா இங்க பாருங்க, அப்படியே இந்த தூய்மை இல்லாதனால 5 விகாரத்துல போகிறதுனாலதான் துக்கம் வருது, அசாந்தியும் இருக்கிறதுன்றார் பாபா. இதனை தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார். உங்களை மாயா ராவணன் எவ்வளவு துச்ச புத்தியாக இப்ப ஆக்கி விட்டான்னு சொல்றார் பாபா. இதுவும் நாடகத்துலதான் உருவாகி இருக்கிறது. நானும் கூட நாடகத்தின் பந்தனத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றார். பாபா சொல்றார் அவரால் கூட இந்த டிராமாவை மீற முடியாது. டிராமால என்ன நடக்குதோ கட்டுப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நடிப்பு இப்போதுதான் அதனை செய்கின்றேன்னு சொல்றாரு. அவருக்கே நடிப்பு இந்த சங்கமயுகத்துலதான் வரணும், அதுக்கு முன்னாடி எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா டிராமால அப்படி இல்லை. அதனால நான் சங்கமயுகத்துல இப்பதான் என் நடிப்பு, இப்போதான் நான் வரேன், அதை செய்யறேன்றாரு பாபா. கல்பமாக நீங்களே வந்து பிரஷ்டாச்சாரி பதித்த நிலையிலிருந்து சிரேஷ்டாச்சாரி பாவனமாக ஆக்குகின்றீர்கள் என நம்ம கூறுகின்றனர் சொல்றாங்க எல்லாரும். நீங்க தான் கல்பமா வந்து எங்களை இந்த இழிந்த நிலையிலிருந்து பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குறீங்கன்னு சொல்லி சொல்றோம். ராவணன் மூலம் பிரஷ்டாச்சாரி ஆகிவிட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எதனால பிரஷ்டாச்சாரி ஆனோம், இந்த தூய்மையற்ற நிலை எப்படி ஆனோம்னா இந்த காம கோபம் பற்று ஆசை அகங்காரத்தினால. இப்போது தந்தை மூலமாக மனிதன்ல இருந்து தேவதையா ஆகிறீங்க. பாபா இந்த மாயாவை வெல்ல வைக்கிறாரு. அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அந்த மாயாலாம் ஓடும், தளர்த்திருச்சு. அந்த மாதிரி அவர் மூலமா தான் இப்ப நம்ம வந்து அவரை நினைக்க நினைக்க அவர்கிட்ட இருந்து சக்தி கிடைக்குது. அவர் சர்வ சக்திவான் இல்லையா. அந்த சக்தி நமக்குள்ளார ஆத்மால நிறைய நிறைய அந்த காம கோபம் பற்று ஆசை அகங்காரம் அந்த ஒரு வைப்ரேஷன் தான் அது. அது ஒண்ணும் வந்து ஒரு மனுஷன்லாம் கிடையாது. அது வந்து ஒரு வைப்ரேஷன் தான், ஒரு எண்ணங்கள் தான் அது. அந்த எண்ணங்களை அழிக்கிறாரு பாபாவை நினைக்க நினைக்க. இந்த காம எண்ணங்கள், கோப எண்ணங்கள், பற்று ஆசை அகங்காரம்லாம் ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தை அழிக்கிறாரு. ஆத்மால அந்த எண்ணங்களை அவர் அழிக்கிறார். அழிச்சு நம்மள மனுஷன்ல இருந்து தேவதையா ஆக்குறாரு. அவரை எப்படி ஆக்குறாருன்னா இந்த ஞானத்தை படிக்க வச்சு அவரை நினைக்க வைக்கிறார். அவரை இந்த ஞானத்தை படிச்சு படிச்சு பாபா இதெல்லாம் சொன்னாரு இதெல்லாம் சொன்னாருன்னு நம்ம நினைச்சு ஐயோ நம்ம தேவதை ஆகணும், நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு நம்மளை நாமளே அந்த எண்ணங்கள் எல்லாம் அழிச்சு பாசிட்டிவ் தாட்ஸ் உருவாக்குறோம்.
அப்போ அதன் மூலமா பாபா நம்மள தேவதையா ஆக்கிறாரு. இந்த மகிமையின் அர்த்தத்தை தந்தையே வந்து தான் இப்போ புரிய வைக்கிறார். இந்த மனுஷன்ல இருந்து தேவதையாகிற மகிமையெல்லாம் நமக்கு இப்பதான் பாபா வந்து புரிய வைக்கிறார். அகால அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கூட அர்த்தத்தையே புரியவில்லை. இப்ப யார் வந்து அகால பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனா ஆத்மா தான். ஆத்மா இந்த அகால பீடத்துல உட்கார்ந்துருக்கு. அவங்களுக்கே இதெல்லாம் வந்து புரியலன்னு சொல்றாரு. பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். நீங்க எல்லாம் ஆத்மா அகால மூர்த்தியாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறார் பாபா. நான் ஆத்மா அகால மூர்த்தியா இருக்கிறது. அகாலன்னா அழிவற்ற மூர்த்தி. ஆத்மாக்கு அழிவே கிடையாது. சரீரம் தான் அழியுது. ஆத்மாவை நீங்க கத்தியாலையும் வெட்ட முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது, தண்ணீராலே அழிக்க முடியாது. ஆத்மா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்ம தான் ஆத்மா, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம பறந்து போயிரும் அந்த உடலை விட்டு. நீங்க கத்தியால வெட்ட வந்தா கூட உடம்ப தான் வெட்டுவாங்க. நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஆத்மா பறந்து போயிட்டே இருப்போம், அந்த உடலை விட்டு போயிட்டே இருப்போம். அதான் சொல்றாரு, ஆத்மா அடிவற்ற மூர்த்தியாக இருக்கிறது. ஆத்மாவிற்கு இந்த சரீரம் ரதமாக இருக்கிறது. நம்ம ஆத்மா இப்ப இந்த உடல்ல நெற்றி உருவத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சரீரம் வந்து நமக்கு ரதமா இருக்குன்றார். ஆத்மாவை காலன் சாப்பிடவே முடியாது. ஒருபோதும் மரணம் வந்து ஆத்மாவுக்கு கிடையாது, உடலுக்கு தான் மரணம். உடலுக்கு தான் அந்த டைம் வந்தா உடல் வழிஞ்சிருது. ஆத்மாக்கு அழிவே கிடையாதுன்றாரு. ஆத்மா அமர்ந்துள்ளது. சத்தியோகத்தில் உங்களை காலம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க வந்து சத்தியோகத்துல நம்ம ஆத்ம உணர்வுல இயல்பாகவே ஆத்ம உணர்வுல இருக்கோம். இப்பதான் இந்த உடல் உணர்வுல இருக்கிறோம். இந்த உடல் தான் நான் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதனால அந்த உடலுக்கு ஏதாவது பிரச்சனைனா அழுகுறோம். உடம்பு சரியில்லை, நோய் வந்துருச்சுன்னு. ஏன்னா நம்ம உடல் உணர்வுல இருக்கிறோம். இதே ஆத்ம உணர்வுல இருந்தா நம்ம கவலையப்பட மாட்டோம். நம்ம ஆத்ம உணர்வுல தானாவே உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அதனால அங்க வந்து நோயே வராது. ஏன்னா அங்க ஆத்மா ஆத்ம உணர்வுல ஆத்ம அபிமானி நிலையில நம்ம இருக்கிறதுனால அங்க நோயே வராது. இங்க வந்து நம்ம உடல் உணர்வுல இருக்கிறதுனால தான் நோயெல்லாம் வருது. சத்தியுகத்தில் உங்களை காலனே சாப்பிட முடியாது. அங்க வந்து யாராவது இறந்துட்டாங்க, டைம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அந்த உடலை விட்டு அவங்களே போவாங்க. 150 வருடம் ஆன பிறகு அந்த மரணத்தை வென்ற ஆத்மாவா அந்த உடலை விட்டு அவங்களே போவாங்க. காட்சி கிடைக்கும், அந்த உடலை விட்டு போவாங்க. சத்தியுகத்துல உங்களை காலம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஒருபோதும் அகால மரணமே அங்க ஏற்படாது. அங்க ஆக்சிடென்ட்டு, தற்கொலை பண்ணிக்கினாங்க, கொலை பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே அங்க வந்து எதுவுமே நடக்காது. டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இதெல்லாம் வந்து அங்க அகால மரணமே வந்து சொர்க்கத்துல கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க நீண்ட ஆயுள் வாழ்வாங்க. 150 வருடம் வாழ்வாங்க. அங்க ஆக்சிடென்ட் ஆகுற அளவுக்கு எதுவுமே அங்க இருக்காது. ஏன்னா அங்க எல்லாமே வான்வழி டிரான்ஸ்போர்ட் தான். ஏரோப்ளேன் மாதிரி தான் அது. அதுவும் ஏரோப்ளேன் கூட அங்க ஆக்சிடென்ட் ஆகாது. ஏன்னா வந்து எண்ணத்தால இயங்குறது. அது எண்ணத்தால இயங்குறது எப்பயுமே ஆக்சிடென்ட் ஆகாது. இங்கதான் வந்து மனுஷங்க ஓட்டுறாங்க இல்லையா, அங்க நம்ம ஓட்டுறதே அங்க நம்ம மனசுதான் ஓட்டும். அந்த சின்ன குழந்தைங்க கூட அந்த விமானத்தை, புஷ்பக விமானத்தை ஓட்டும். ஆனா கரெக்டா போய் அது எங்க விடணுமோ அங்க விட்டுடும். எங்கேயுமே அந்த வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து பிரச்சனையே வராது. அங்க கீழே ரோட் டிரான்ஸ்போர்ட்டோ அந்த ஷிப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறுமனே அந்த புஷ்பக விமானம் தான் இருக்கும். அங்க எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காது. அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் ஆகாது, டைவர்ஸ் ஆகாது, இதெல்லாம் எதுவுமே அங்க கிடையாது. ஒரே சுகம் நிறைந்த உலகம் அது. அங்க ஹார்ட் அட்டாக்கே வராது. சாப்பிட்றது 36 வகை உணவுகள், அதுவும் லிமிட்டா தான் சாப்பிடுவாங்க. எங்கேயும் அவங்க கடையிலலாம் ஃபுட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க. மைதா மைதா கோதுமை இதெல்லாம் அங்க இருக்காது. எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் அது எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? அதனால அங்க அகால மரணம்ன்றதே இருக்காது. யாரும் யாரையும் கொலை பண்ண மாட்டாங்க, யாருக்கும் தற்கொலையும் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆத்மான்னு தெரியும். நம்ம உடம்ப நம்மளே தற்கொலை பண்ணிக்க கூடாது, நம்மளே அழிக்க கூடாதுன்றது அவங்களுக்கு அந்த சாதாரண அந்த நாலேஜ் கூட இருக்கும், அந்த அறிவு இருக்கும். அந்த அறிவு இல்லாதவங்க தான் அந்த மாதிரி தற்கொலை எல்லாம் பண்ணிக்குவாங்க. அதனால சொல்றாரு, அதுதான் அமர லோகம்னு சொல்றாரு. ஆத்மா அழிவற்ற லோகம் அது. ஆனா இதுவோ மரண லோகம். இங்க நம்ம வாழறது மரண லோகம். பேரே அப்படியே டிஃப்ரெண்டா இல்லை. அது அமர லோகம், இது மரண லோகம். ஏன்னா இங்க வந்து எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. அங்க சொர்க்கத்துல நடக்காதது இங்க எல்லாமே நடக்குது. ஏன்னா உடல் உணர்வுல நடக்குது. உடல் உணர்வுல தான் அங்க வந்து எல்லா தவறுமே நடக்குது. இந்த உடலுக்காக செய்ய போய் தான் எல்லா பிரச்சனையும் ஆகி போயிடுது. இதனுடைய அர்த்தம் தெரியவில்லைன்னு சொல்றாரு. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் பாவனமாவீர்கள் என மிகவும் சகஜமாக புரிய வைக்கிறேன் என தந்தை கூறுகின்றார். இப்ப பாபாவை நினைச்சா போதும், மனசால நினைச்சா போதும், நீங்க தூய்மை ஆயிடுவீங்கன்ட்டு சகஜமா நமக்கு புரிய வைக்கிறார் பாபா. சாது சன்னியாசிகளும் பதித்த பாவனர் என்றுதான் பாடுறாங்க. பதித்த பாவனர் தந்தை அழைக்கிறாங்க. இந்த சாது சன்னியாசிகள் கூட பாபா தான் கூப்பிடுறாங்க. பதித்த பாவனர்ன்ட்டு பாபா தான் கூப்பிடுறாங்க. பதித்த பாவனர் என எங்கு சென்றாலும் கூறுகின்றனர். பாபா சொல்றாரு, பதித்த பாவனர்ன்ட்டு எங்க போனாலும் சொல்றாங்க. சத்தியமானது ஒருபோதும் மறைய முடியாது. அப்ப பாபா இருக்கிறாரு இல்லையா, அவர் உண்மையானவர் இல்லையா, சத்தியம் சிவம் சுந்தரம். ஒருபோதும் அந்த சத்தியம் வந்து மறையாது. ஒரு நாள் வெளி வரும்.
இப்ப நமக்கு தான் தெரிஞ்சிருக்குது. ஒரு நாள் உலகத்துக்கே சத்தியமானவர் சிவன் வந்துட்டாரு, அவர் தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ன்றது உலகத்துக்கே தெரிய வரும். இப்போது பதித பாவனர் தந்தை வந்துள்ளார் என நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கல்பத்திற்கு முன்பாகவும் சொல்லப்பட்டது, தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் சதோபிரதானமாக ஆவீர்கள்னு சொல்லி போன கல்பம் கூட பாபா இதே தான் சொன்னார் நமக்கு. நீங்கள் அனைவரும் அன்பான நாயகன் என்னுடைய தோழிகள்னு சொல்லி சொல்றாரு. அவர் அன்பான நாயகனா நம்ம அவருடைய தோழிகள், பக்தி மார்க்கத்துல அப்படி இருந்தோம்னு சொல்றாரு. அங்கே நாயகன் நாயகி ஒரு பிறவிக்காக தான் இருப்பாங்க. அந்த நாயகன் லைலா மஜ்னு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாயகன் நாயகியா ஒரு பிறவிக்காக தான் இருப்பாங்க. அடுத்த பிறவியே யார் லைலாவா இருந்தாங்க, யார் மஜ்னு வந்தாங்கன்னு கூட மறந்து போயிடுவாங்க. உடல் மாறிடுது இல்லையா, ஆத்மா எங்கேயாவது போய் பிறப்பெடுக்கும். ஆனா நம்ம வந்து பல பிறவிகளா அன்பான நாயகிகள்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் பல பிறவிகளின் அன்பான நாயகிகள். ஏன்னா நம்ம யாரை நினைச்சிட்டு வந்தோம், கடவுளை தான் நினைச்சிட்டு வந்தோம். நம்ம எந்த ஒரு தேகதாரியும் நினைக்கல. நம்ம பக்தியில கூட இறைவனை தான் தேடி தேடி அலைஞ்சோம். ஹே பிரபு என நினைவு செய்துதான் வந்தீர்கள் சொல்றாரு. நம்ம அவரை நினைச்சு அப்படியே நம்ம உருகுறோம் இல்லையா, அதே மாதிரி பக்தி மார்க்கத்திலையும் திரும்ப நம்ம அவரை நினைக்க ஆரம்பிச்சிடறோம். ஹே பிரபு ஹே பிரபுன்ட்டு நினைவு செய்து நீங்க வந்தீர்கள். கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டும் அல்லவா, ஏன்னா அவர் தானே கொடுக்குறாரு. அனைத்து குழந்தைகளும் தந்தையிடம் மட்டுமே கேட்பார்கள். எல்லா குழந்தைகளும் பாபாட்ட தான் கேட்பாங்களே, அப்பாட்ட தான் கேட்பாங்க. ஆத்மா துக்கம் அடையும் போதுதான் தந்தையை நினைவு செய்கிறது. இந்த ஆத்மா எப்ப தெரியுமா பாபா பக்கம் திரும்புது, அது எப்ப துக்கமா இருக்கும் அப்பதான் கடவுளே நினைக்குதுன்னு சொல்றாரு. பாபா வந்து எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என துக்கத்தில் தான் நினைவு செய்கின்றனர். நல்லது குழந்தை வேண்டுமென குருமார்களிடம் செல்கின்றனர். நிறைய பேர் குழந்தை இல்லைன்னா அந்த சன்னியாசிகள் குருமார்கள்ட்ட போறாங்க. நல்லது குழந்தை கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர் சொல்றாரு. அப்ப உடனே ஆசி பண்ண உடனே குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. குழந்தை கிடைக்கவில்லை எனில் என்ன சொல்றாங்க, ஈஸ்வரனின் விதி என்கின்றனர். உடனே கடவுள் மேல பழிய போட்டுறாங்கன்னு சொல்றாரு. நாடகத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது, டிராமால அது இல்லை, அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. டிராமால குழந்தை பிறக்கணும் வந்தா பிறக்கும், டிராமால குழந்தையே இல்லைன்னா எப்படி பிறக்கும். அதனால டிராமா பற்றி அவங்களுக்கு தெரியாது இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை நாடகம் என கூறினால் பிறகு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப நாடகம்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஆனா அவங்களுக்கு புரியாதனால தான் அவங்க திட்டுறாங்க கடவுளை. நீங்கள் நாடகத்தை அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம பிகேஸ் நம்ம டிராமா பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். இந்த டிராமால இருக்க எல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியுது, நாலேஜ் இருக்கு. வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. சாஸ்திரத்திலும் இல்லை. இப்ப சாஸ்திரத்துல கூட டிராமா பத்திலாம் இல்லை, ஏன்னா அவங்கதான் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு போட்டாங்க இல்லையா. அதனால அவங்களுக்கு டிராமா பத்தின ஞானமே இல்லைன்றாரு. நாடகம் என்றால் நாடகம்தான், அதனை பற்றி 3 காலத்தையும் அறிய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. டிராமானா டிராமா தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா. 3 காலமும் நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, 3 காலமும் அறியணும்னு சொல்றாரு. நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நான் வந்து சங்கம யுகத்துல வரேன். 4 யுகங்களும் முற்றிலும் சம அளவு உடையது. இப்ப சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இருக்கு இல்லையா. இது 4ம் வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி. அதனால தான் நம்ம ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறோம் இல்லையா. ஸ்வஸ்திக் சிம்பிள் அந்த 4 பாகம் வந்து ஒரே அளவு தான். கண்ணாம்னான்னு இருந்தா வேற மாதிரி வரும் இல்லையா. ஸ்வஸ்திக் சிம்பிள்ன்றது ஒரே அளவு தான் சொல்றாரு. 4 பாகம். சத்தியுகம் 1250 ஆண்டுகள்னா அதே தான் திரேதாயுகம் 1250 ஆண்டுகள். அதே மாதிரி தான் துவாபரகம் 1250, அதுக்கப்புறம் கலியுகமும் 1250. இதுல டோட்டலா 5000 தான் வருது. இதுல எங்க இருந்து உங்களுக்கு மாறி மாறி லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரும்னு சொல்லி கேட்கிறாரு. பாபா சொல்றாரு, ஸ்வஸ்திகாவிற்கும் மகத்துவம் இருக்கிறது அல்லவா. எல்லாமே ஸ்வஸ்திக் தானே போறீங்க. இந்து தர்மம்னாலே பாருங்க, ஓம் போடுவாங்க, அப்புறம் அந்த சூளம் போடுவாங்க, இல்லை ஸ்வஸ்திக் போடுவாங்க. இந்த 3 தான் போடுவாங்க இல்லையா. சூளன்றது 3 காலத்தையும் உணர்த்துது. அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக்ன்றது 4 யுகத்தை உணர்த்துது இல்லையா. ஓம்ன்றது ஆத்மா. இது எல்லாமே நம்ம தர்மத்துல தான். இதெல்லாமே புரிய வைக்கிறார் பாபா. கணக்கு எழுதும்போது ஸ்வஸ்திகாவை எழுதுகின்றனர். இப்ப கணக்கு போடுறாங்க, புது பிஸ்னஸ் தொடங்குறாங்க, ஏப்ரல் மாசத்துல புது நோட்டு போடுறாங்கன்னா அப்ப வந்து ஸ்வஸ்திகா சிம்பிள் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இங்க கூட கணக்கு இருக்கிறதுன்றாரு. அப்ப அந்த ஸ்வஸ்திக்கே நீங்க கணக்கு எழுதுறீங்கன்னா இங்க கூட கணக்கு இருக்குது இல்லையா. நமக்கு லாபம் நஷ்டம் எவ்வாறு ஏற்படுகின்றது, நஷ்டம் ஏற்பட்டு இப்போது முழு நஷ்டம் ஆகிவிட்டதுன்றாரு. இந்த கணக்கு கூட கரெக்டு தான். எப்படி நமக்கு லாபம் வந்து அரை கல்பம் நடக்குது சத்தியுகம் திரேதாயுகத்துல,
துவாபரகம் கலியுகத்துல நஷ்டம் ஆயிடுது. நஷ்டம் ஏற்பட்டு ஏற்பட்டு இப்போ ரொம்ப நஷ்டமாயிடுச்சுன்றார் பாபா. இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாக இப்ப இருக்குதுன்றாரு. செல்வம் மற்றும் ஆரோக்கியம் இருந்தால்தான் சுகம் இருக்கிறது. பாருங்க, காசும் இருக்கணும், உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதானே ஜாலியா இருக்க முடியும். அதான் சொல்றாரு, செல்வம் இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னா சுகமே இருக்காதுன்றாரு பாபா. இப்ப காசு பணம் இருக்குது ஆனா ஆரோக்கியமே இல்லை, உடம்பு வந்து நலிவா இருக்குதுன்னா எங்க நீங்க சுத்தி பார்க்க முடியும்? இந்த செல்வத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சேர்த்து சேர்த்து வச்சு நீங்க போய் சேர்ந்துருவீங்க, அப்படியேதான் கிடக்கும் செல்வம் இல்லையா? செல்வம் இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னா சுகமே இருக்காதுன்றாரு. இப்ப பாபா நமக்கு எல்லாமே கொடுக்க வந்திருக்கிறாரு. அதனாலதான் பாபா வந்து என்ன கொடுக்குறாரு, உங்களுக்கு நான் ஆரோக்கியம் செல்வம் தருகின்றேன், ஞானத்தின் மூலமா செல்வம் கொடுக்குறாரு. அப்புறம் அவரை நினைக்க நினைக்க உடல் ஆரோக்கியமும் கிடைக்குது இல்லையா? யோகியா யார் ஆகிறாங்களோ, யார் யோகா செய்யறாங்களோ, அமிர்த வேலை யோகாலாம் ஒழுங்கா செய்யறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். செய்யாதவங்களுக்கு தான் அந்த ஆரோக்கியம் இருக்காது. அமிர்த வேலையில இருந்து முழு நாளும் பாபான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். செல்வம் வந்து யாரு ஒழுங்கா முரளி கேட்கறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா செல்வம் வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. எனக்கு செல்வம் இல்லை, நான் பாபா குழந்தையாய் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்கன்னா நீங்க ஒழுங்கா யோகா ஞானம் வந்து நீங்க ஒழுங்கா கேட்கலன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு வந்து செல்வம் வர மாட்டேது. அதான் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே தருகின்றேன்னு சொல்றாரு. எனவே மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்ப இந்த ரெண்டுமே கிடைச்சிடுச்சு, அப்புறம் யார் தான் குஷியா இருக்க மாட்டாங்க? அதனாலதான் குஷி வரும்ன்றாரு. என்ன நினைச்சா குஷி வரும்னா ஏன் வரும்? அவரை நினைச்சாலே ஆரோக்கியம் வந்துருது, செல்வமும் ஞானத்தின் மூலமா வந்துருது, அப்ப மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்றாரு. யாராவது சரீரத்தை விட்டால் இன்னார் சொர்க்கவசி ஆகி விட்டார் என சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யாராவது செத்து போயிட்டா வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க, வைகுண்ட வாசி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மனதில் துக்கமாகி விடுறாங்க. சரி, அவங்கதான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு அழுவுறீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இதில் மிகவும் மகிழ்ச்சி தான் அடைய வேண்டும் அல்லவா? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா சந்தோஷம் தானே அடையணும், அப்புறம் எதுக்கு அந்த ஆத்மாவை இங்கேயே கூப்பிட்டு நரகத்தில் ஏன் அழைக்க வேண்டும்? அப்ப 12 மாசம் கழிச்சு தவசம் படைக்கிறேன்ட்டு அந்த ஆத்மாவை எதுக்கு இங்க கூப்பிட்டு சோறு போடுறீங்கன்னு கேக்குறாரு. அவங்க தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா, அப்புறம் நரகத்து சாப்பாடை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க? அவங்க சொர்க்கத்துல போய் 36 வகை உணவு சாப்பிட போறாங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. தெரியல இல்லையா, இங்கே தான் பிறப்பாங்க, ஏன் சொர்க்கம் இன்னும் வரவே இல்லை பூமியில, அப்புறம் எப்படி அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க? இங்கே தான் பிறந்திருப்பாங்க இல்லையா? அதனாலதான் இங்கேயே கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க. அதை கூட அந்த ஆத்மா எங்க பிறந்துச்சோ தெரியாது, அது வந்து சாப்பிட போறது இல்ல. எதுவும் புரியவில்லைன்னு சொல்றாரு. இப்போது தந்தை வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் நமக்கு புரிய வைக்கின்றார். விதை மற்றும் மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இப்படிப்பட்ட மரத்தை வேற யாருமே உருவாக்க முடியாது. பாபா வந்து இந்த மனித சிருஷ்டி மரம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மரத்தை யாராலையும் உருவாக்க முடியாதுன்றார். இதனை இவர் உருவாக்கவில்லை. இது வந்து பிரம்மா பாபாலாம் இந்த மரத்தை உருவாக்கல. இவருக்கு வேற யாருமே குரு இல்லை. இந்த பிரம்மா பாபாவுக்கு வேற யாருமே குரு இல்லை. இந்த சிவபாபாவுக்கு குருவே கிடையாது. அவருக்கு அம்மா அப்பா குரு யாருமே கிடையாது. ஏன்னா அவர் தான் அம்மா அப்பா குருவா நமக்கு வந்திருக்கிறார். ஒருவேளை குரு இருந்தால் சிஷ்யர்களும் இருப்பார்கள் தானே? ஒருவேளை இந்த குரு இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப சிஷ்யர்களும் அவங்களுக்கு இருப்பாங்க தானே? இப்ப சிவபாபாவுக்கு ஒரே ஒரு சிஷ்யர் மட்டும் இருந்திருப்பாங்களா? ஏன் பிரம்மா பாபாவுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரியுது, மத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல? அப்ப வந்து அவர் வந்து குருவா இருந்திருந்தா சிஷ்யர்களும் இருப்பார்கள் தானே? இவருக்கு யாராவது குரு கற்றுக் கொடுத்தாரா அல்லது பரமாத்மாவின் சக்தி காரியம் செய்கிறதா என்று புரிந்துள்ளனர். ஆரம்ப காலத்துல பிரம்மா பாபா இவ்வளோ ஞானத்தை சொல்றாருன்னும் போது இவருக்கு யார் சொல்லி கொடுத்தது? இவருக்கு குரு சொல்லி கொடுத்துருப்பாரா, இல்ல இவருக்கு ஏதாவது ஒரு சக்தி, பரமாத்மாவுடைய சக்தி இவருக்குள்ளார நுழைஞ்சு காரியம் செய்யுதான்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்களா எல்லாரும் ஆரம்ப காலத்துல? பாபா சொல்றாரு, அட பரமாத்மாவின் சக்தி எப்படி பிரவேசம் செய்யும்? பரமாத்மாவே வந்து பிரவேசம் செய்யறாரு, பரமாத்மாவுடைய சக்தி எப்படி பிரவேசம் செய்யும் சொல்லி பாபா கேக்குறாரு. பாவம், அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல. கடவுளே வந்து இவர் மேல அவதரிச்சிருக்கிறாரு. பரமாத்மா ஆத்மா எப்படி ஒரு உடல்ல வருதோ அது மாதிரி பரமாத்மா உடல்ல வந்திருக்கிறாருன்றது தெரியல அவங்கன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு பவர்னு புரிஞ்சுக்கிறாங்க, அது பரமாத்மா தான்ன்றது தெரியல. நான் சாதாரண வயதான உடல் வந்திருக்கிறேன், உங்களுக்கு கற்பிக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பகவத்கீதையில கூட இருக்குது, நான் சாதாரண வயோதிக உடல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னதா சொல்லியிருக்கு. கிருஷ்ணருக்கு ஏற்கனவே உடம்பு இருக்கு, அவர் ஏன் வேற ஒரு உடல்ல வரணும்? அப்ப பரமாத்மா தான் வராரு, அவர் உடம்பு பிறப்பிறப்புல வர்றது இல்ல, அவர் ஒரு சாதாரண வயதான உடல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. சிவன் தான் சொல்றாரு, உங்களுக்கு வந்து கற்பிக்கிறேன்னு சொல்றாரு. இவரும் கேட்கின்றார். இந்த பிரம்மா பாபாவும் இந்த காது மூலமா கேட்கிறாரு அவர் சொல்றத. அவரே கேட்டுதான் நமக்கு அந்த வாய் மூலமா சிவன் தான் பேசிட்டு இருக்கிறாரு, இவரும் கேட்டுக்கிறாரு. கவனம் என் மீது உள்ளது, அட்டென்ஷன் அவர் மீது உள்ளதுன்றாரு. பாபா மேலதான் இருக்குது. பிரம்மா பாபாவுக்கும் அட்டென்ஷன் வந்து சிவபாபா மேலதான் இருக்குது. இவரும் மாணவராக தான் இருக்கிறார். பிரம்மா பாபாவும் அவரும் ஸ்டூடெண்ட் தான்.
அவரு டீச்சர் கிடையாது. அவர் சொல்ற ஞானத்தை இவர் கேட்டு அப்படியே நமக்கு டிரான்ஸ்மிட் பண்றாரு, அவ்வளவுதான். மாணவரா தான் அவரு இருக்கிறாரு. இவர் விநாச காட்சியும் பார்த்தார். பிரம்மா பாபா விநாச காட்சியும் ஆரம்ப காலத்துல பார்த்தார். ஆனால் அவருக்கு எதுவுமே புரியவில்லை. நாளடைவில் புரிந்து கொண்டார். போக போக புரிஞ்சுக்கிட்டார். ஓஹோ, இதான் உலகம் அழியும் போல இருக்கு, அதுக்கப்புறம் சொர்க்கம் வரும் போல இருக்குன்ட்டு அவரை புரிஞ்சுக்கிட்டாரு. எவ்வாறு நீங்களும் அவ்வாறே புரிந்துள்ளீர்கள். இப்ப அந்த மாதிரி தான் நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம். தந்தை உங்களுக்கு இப்ப புரிய வைக்கின்றார். இடையில் இவரும் புரிந்து கொள்கிறார், படிக்கின்றார். ஒவ்வொரு மாணவரும் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் சொல்லி பாபா அப்பயே சொல்றாரு பாருங்க. பாபா தான் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. எப்பயுமே பாபா தான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாபா லீவ் போட மாட்டாருன்ட்டு ஒரு முரளியில சொன்னார்ல. அவருக்கு உடம்பு சரியில்லாம போகாது. சிவபாபாவுக்கு உடம்பே இல்லை. அவர் லீவே போட மாட்டார், அப்சென்ட் ஆக மாட்டார். அப்ப இடையில இந்த பிரம்மா பாபாவும் புரிஞ்சுக்கிறாரு, படிக்கிறாரு. அதே மாதிரி எதிர்காலத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஏன்னா பிரம்மா பாபாவே இப்ப அவ்வியக்தமாயிட்டாரு. ஆனா அவர் எழுதி வச்ச முரளி தான் இப்ப உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இந்த முரளியை நம்ம படிச்சு நம்மளே படிக்க முயற்சி செய்யறோம் இல்லையா, அது அப்பயே சொல்லியிருக்கிறாரு பாருங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கர், சூட்சுமவதன வாசிகள் அவர்களுடைய பங்கு என்ன என்று யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கர் மூலமா விநாசம். இவங்களாம் சூட்சும வதன வாசிகள். அவங்களுடைய பார்ட் என்னன்றது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் தானாகவே நமக்கு புரிய வைக்கின்றார். நம்ம கேட்க கூட தேவையில்ல. எனக்கு இதெல்லாம் டவுட், அதெல்லாம் டவுட்னு கேட்க கூட தேவையில்ல. அவரே எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறார். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதே இல்லைன்னு சொல்றாரு. மேலே இருப்பது சிவ பரமாத்மா, பிறகு தேவதைகள். அவர்கள் எவ்வாறு ஒன்று சேர்க்க முடியும்? இப்போது தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்திருக்கிறார். இப்ப இந்த பிரம்மா பாபாவோட அவர் பேர் லேக்ராஜ். அவர் பிரவேசமாகி அவர் தான் பிரம்மாவாக்கி அவர் மூலமா ஸ்தாபனை பண்றாரு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியமும் நடக்குது. அப்புறம் விஷ்ணு மூலமா பாலனை, அப்புறம் சங்கரர் மூலமா விநாசம் நடக்குது. இது எல்லாமே இவர் தான் செய்பவராகி பண்றாரு. இப்ப இவருக்குள்ளார பிரவேசம் செய்திருக்கிறார். எனவே பாப் தாதா என அவர் அழைக்கப்படுகிறார்ன்ட்டு நமக்கு தெரியும். என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். எதனால இவரை பாப் தாதான்னு கூப்பிடுறோம்னா, பாப்புன்றது சிவபாபா, தாதான்றது பிரம்மா பாபா. தந்தை வேறு, தாதா வேறாக இருக்கிறாங்க. 2 சோல் இருக்குது அந்த உடம்புல. அதே உடம்புல 2 சோல், 2 ஆத்மா இருக்கிறாங்க. ஒண்ணு பிரம்மா பாபாவுடைய ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா சிவன். 2 ஆத்மா இருந்து பேசுறாங்க. அங்க உள்ள இருந்து அவங்க பேசுறது தான் நம்ம இப்ப கேட்கணும். அதுதான் முரளியா வெளியே வந்திருக்குது. தந்தை வேற, தாதா வேறாக இருக்கின்றனர் சொல்றாரு. தந்தை சிவன், தாதா பிரம்மாவாக இருக்கின்றார். எல்லாமே புரிய வைக்கிறார். ஆஸ்தியானது சிவபாபாவோட பிரம்மா மூலம் கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆஸ்தி நம்ம யார்கிட்ட இருந்து கிடைக்குது? கடவுள்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. சிவன் கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. ஆனா யார் மூலமா கிடைக்குதுன்னா பிரம்மா மூலமா நமக்கு கிடைக்கிறது. அதனால இன்ஸ்ட்ருமெண்டா பிரம்மா பாபா இருக்கிறாரு. அதனால அவர் மூலமா கிடைக்கிறதுனால அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனாலதான் நந்தி மூலமா சிவன். நந்தி இல்லாம சிவனை பார்க்கணும்னு நம்ம சொல்லுவோமா? நந்தியை பார்த்துட்டு தான் அவர் காதுல சொல்லிட்டு தான் சிவன்கிட்டயே போக முடியல. அதனாலதான் நந்திக்கு மரியாதை கொடுக்குறாங்க பக்தி மார்க்கத்துல. அதனால சிவபாபாவிடம் இருந்து பிரம்மா மூலம் தான் நமக்கு ஆசி கிடைக்குதுன்னு சொல்றாரு. பிராமணர்கள் பிரம்மாவின் குழந்தைகள். நம்ம எல்லாருமே பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள். தந்தை நாடக திட்டத்தின்படி தத்தெடுத்துள்ளார். இப்ப டிராமா பிளான் படி இவர் வாய் மூலமா நம்மளை எல்லாரையும் ஒருத்தவங்க ஞானத்தை சொல்லி நம்மளை தத்தெடுத்திருக்கிறார். முதல் நம்பர் பக்தர் இவர் தான் என தந்தை கூறுகின்றார். ஆனா 84 பிறவி ஃபர்ஸ்ட் எடுத்தவரே இவர் தான். கிருஷ்ணரா பிறந்தவர் இவர் தான். இவர் தான் முதல் நம்பர் பக்தரா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் உடம்புல ஞானத்தை கொடுக்கிறார். 84 விரல்கள் இவர் தான் முதலில் எடுக்கின்றார். அழகானவர் மற்றும் கருப்பானவரும் இவர் தான். ஃபர்ஸ்ட் அழகான குழந்தை பாபாவுக்கு கிருஷ்ணர் இவர் தான். அப்புறம் அதே கிருஷ்ணர் தான் ஷியாம் சுந்தர்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சுந்தரா இருக்கிறவரும் இவர் தான். ஷியாமா கருப்பானவரும் இவர் தான் சொல்றாரு. அப்ப கலியுகத்துல தம பிரதானமா ஆனதும் இவர் தான். கிருஷ்ணர் சத்தியுகத்தில் அழகானவராக இருந்தார். கிருஷ்ணர் சத்தியுகத்துல அழகா இருந்தார். கலியுகத்துல அவரே தான் கருப்பாகிட்டாருன்னு சொல்றாரு. பதித்தமாக இருப்பவர் பாவனமாகின்றார். யாரு தூய்மையற்றவரா இருந்தாரோ இப்ப பாபா மூலமா திரும்ப தூய்மையாகிறார். நீங்களும் அவ்வாறு ஆகுறீங்க. இப்ப பிரம்மா பாபா ஆகிறாருன்னா அந்த ஒரு பிரம்மா பாபா ஒரு கிருஷ்ணர் கிடையாது. அதே மாதிரி 108 பேர் இருக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாரும் அதே மாதிரிதான் படிச்சு அந்த மாதிரி ஆகுறீங்க. அப்ப 84 பிறவிகள் எடுக்கிறவங்க 9 லட்சம் பேர் இதே மாதிரிதான் தூய்மை ஆகுறீங்கன்றார். இதுதான் இரும்பு உலகம், அது பொன் உலகமாகும் சொல்லி பாபா புரிய வைக்கிறார். இது அயனேஜ். ஆனா சொர்க்கம் வரப்போகுது, அது பொன் உலகம். ஏணிப்படியை பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. இது மாதிரிலாம் ஏணிப்படி, இது மாதிரி நம்ம தேவதையா இருந்து அப்படியே இறங்கி இறங்கி மனுஷன் ஆகிறோன்ற ஏணிப்படியை பத்தி யாருக்கும் தெரியாதுன்றார். யார் பிற்காலத்தில் வருகின்றார்களோ அவர்கள் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. யாரு பின்னாடி வராங்களோ கொஞ்சம் கொஞ்சமா
ஆரம்பத்தில் வரவங்க 84 பிறவி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருஷங்கள் போக போக பிறவி எடுக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 82 80 அந்த மாதிரி பிறவி எடுப்பாங்க. அதனால ஆரம்பத்தில் வராதவங்க 84 பிறவிகள் எடுப்பதில்லைன்றாரு. அவர்கள் குறைவாக பிறவிகள் எடுப்பதால் அதிகமாக மற்றும் குறைவாக பிறவிகள் யார் எடுக்கின்றனர் என பாபா இப்ப நமக்கு புரிய வைக்கின்றார். இதுதான் ஞானமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை மட்டுமே ஞானம் நிறைந்தவராக பதித்த பாவனராக இருக்கின்றார். பாபாவுக்கு எல்லாமே தெரியும். அவர் யாரை எப்படி டீல் பண்ணணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு பாருங்க, அந்த ஞானம் குறைவா இருக்கிறதுனால தான் நமக்கு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணிடுறோம். அந்த ஞானம் உள்ள நுழைய அந்த விஷம் வெளியே வரும். அதுக்கப்புறம் நிறைய டோஸ் போட போட தான் நம்ம அந்த அமிர்தம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பு கூட நம்ம டக்குன்னு நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோம்னா டக்குன்னு நோய் அதிகமாகும். அப்புறம் நிறைய மெடிசன் எடுக்க தான் நோய் குறையும். அது மாதிரி தான் இந்த ஞானமும். அந்த முழு ஞானம் இல்லாதனால தவறு நடக்குது. அப்புறம் போக போக முழு ஞானமும் நிறவும் போது நம்ம முத்தி போயிடுவோம் இல்லையா? முத்தி போய் அந்த பழுத்த பழமாகும் போது தான் அந்த பணிவு வரும், அகங்காரம் போகும், அந்த பணிவு வரும். அப்பதான் நம்ம முழு ஞானம் நிறைந்தவராக பாபா மாதிரியே மாற முடியும். பாபா தான் சொல்றாரு, 3 காலத்தின் ஞானத்தையும் இப்ப பாபா நமக்கு கூறுகின்றார். அவர்கள் இதனை பற்றி தெரியாது என சொல்லிடுறாங்க. இந்த சாஸ்திரங்கள்ல இந்த முன்னாடி இருந்த முனிவர்கள் ரிஷிகர் எல்லாம் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஞானம் எல்லாம், இந்த படைப்பவர் பற்றிய ஞானமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாபா சொல்றாரு, தன்னுடைய ஆத்மாவை பற்றி தெரியாதவர்கள் பிறகு தந்தையை எவ்வாறு புரிந்து கொள்வார்கள்? நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. நான் யார் என்ற கேள்விக்கு தான் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி அவங்க கடவுளை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க? அதான் சொல்றாரு, வெறுமனே கூறுகின்றார்களே தவிர ஆத்மா எப்படிப்பட்டது என எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆத்மாவோ அழியாதது, அதில் 84 பிறகுகளின் அழியாத பாட்டு பதிவாகியுள்ளது என இப்ப நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா அழிவற்றது. அது ஒரு ஒரு உடலா எடுத்து எடுத்து 84 பிறவியோட உடல் எடுத்து அழியாத பாட்டு நடிக்குதுன்றது இப்ப நமக்கு தான் தெரிஞ்சுதுன்னு சொல்றாரு. இவ்வாறு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பாட்டு பதிவாகி இருக்குது. சின்ன ஆத்மா புள்ளியா இருக்குது, ஆனா அதுல எவ்வளவு நடிப்பு பதிவாயிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதனை யார் நல்ல முறையில் கேட்டு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நெருக்கமானவர்கள். ஆனா இந்த மாதிரி ஞானத்தெல்லாம் நீங்களே சோதனை பண்ணி பாருங்க. எனக்கு நல்லா புரியுது ஞானம்னா அப்ப நீங்க பாபாவுக்கு நெருக்கமானவங்கன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, யார் நல்ல முறையில புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நெருக்கமானவர்கள். புத்தியில் பதியவில்லை எனில் தாமதமாக வருபவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த ஞானத்தையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. பாபா ஒன்று சொன்னா வேற ஒன்று செய்யறாங்க, பழையபடி பக்தி பண்றாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் நெருக்கத்துல வரமாட்டாங்க. அதாவது பிரம்மா பாபாவோட ராஜ்யத்துல கிட்டக வரமாட்டாங்க, லேட்டா வருவாங்க. திரேதாயுகம் துவாபரயுகம் அந்த மாதிரி லேட்டா வரவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஞானம் சொல்லும் போது நாடி பார்க்க வேண்டும். நீங்க கூட எல்லாருக்கும் எல்லா ஞானத்தையும் சொல்லி புரிய வைக்காதீங்கன்றாரு. புரிய வைப்பவர்களும் வரிசைப்படி தானே இருக்கின்றனர். இப்ப நான் புரிய வைக்கிறவங்க கூட வரிசைப்படிதான் இருக்கிறாங்க அல்லவான்னு சொல்றாரு. ஏன்னா பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அங்கங்க நிறைய பேரை தேர்ந்தெடுத்து புரிய வைக்கிறாரு. அவரே தான் செய்ய வைக்கிறாரு. அதுல கூட வரிசைப்படிதான் வச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. இது உங்களுடைய படிப்பாகும், இது நம்மளுடைய படிப்பு. இதனால் ராஜ்யமே இப்ப உருவாகின்றது. பாபா சொர்க்கத்தையும் திரேதாயுகத்தினுடைய ராஜ்யத்தையும் உருவாக்குறாரு. இந்த ஒரு படிப்பு தான். ஆனா அவர் பிராமண குலம், அப்புறம் அந்த சூரிய வம்ச குலம், அதுக்கப்புறம் சந்திர வம்சம், இந்த மூணுத்தையும் அவர் படைக்கிறார். அதனால வரிசை கிரமமா தான் அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சூட்சமா நடக்குது, நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு ராஜ்யமே உருவாகுதுன்னு சொல்றாரு. ஆனா யார் எந்த குலத்துல வருவோம், யாரு சொர்க்கத்துக்கு போவோம், யாரு திரேதாயகத்துக்கு போவோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா பாபா அங்கங்க ஒரு ஒரு ஆளை வச்சு இந்த படிப்பை சொல்லி கொடுக்க வச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப இது உங்களுடைய படிப்பாகுன்றாரு. இதனால இப்ப ராஜ்யமே உருவாகுது. சிலர் மிக உயர்ந்த பதவி அடையறாங்க. ஆனா இந்த படிப்பை நல்லா படிச்சு நல்லா பாபாவுடைய நினைவுல இருந்து ஞானத்தையும் படிச்சு மத்தவங்களுக்கும் சொல்லி மத்தவங்களையும் மாத்தி போறாங்கன்னா அவங்க உயர்ந்த பதவி அடையறாங்க. சிலர் பிரஜை நிலையிலும் வேலைக்காரர்களாக ஆகிறாங்கன்னு சொல்றாரு. சிலர் படிக்கிறதே இல்லை, சும்மா ஞானத்தை கெட்டு போயிடுறாங்க, சேவையே பண்றது இல்ல. பிரஜையானா கூட பரவாயில்ல, சிலர் டிஸ்சர்வீஸ் பண்றாங்கல்ல, அவங்க வேலைக்காரர் ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. யஜ்யத்திலே இருந்துகிட்டு யஜ்யத்துக்கே துரோகம் பண்ண வேண்டியது, வெளியில போயிட்டு தப்பு தப்பா பேச வேண்டியது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்ன பண்ணுது? அவங்களெல்லாம் வேலைக்காரர்கள் ஆகிறாங்கன்றாரு. அதாவது இங்க ஞானத்தை பத்தியே வெளியில போய் தவறா சொல்ல வேண்டியது, அது பிக்கேவா இருந்துகிட்டே அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது இல்லையா? அது வேலைக்காரர்கள் ஆகிறாங்கன்றாரு. மற்றபடி சத்தியுகத்தில் எந்த துக்கமுமே இருக்காது. ஆனா சொர்க்கத்துல உங்களுக்கு பதவிதான் குறையும், மற்றபடி உங்களுக்கு அதனால உங்களை நான் அந்த சட்டியில வச்சு உங்களை
வாட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் தண்டனைலாம் கொடுக்க மாட்டார். அது எல்லா தண்டனையும் இங்கே தான், நரகத்தில் தான் தண்டனை. மற்றபடி நம்ம உடல்லே தண்டனையை அனுபவிச்சுட்டு போயிடுவோம். மற்றபடி நம்ம அங்கே போய் எல்லாருமே அது யாருன்னு கிடையாது, 33 கோடி பேருமே அங்கே ஜாலியாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு துக்கமும் அங்கே சொர்க்கத்தில் இருக்காது. பதவி தான் வேற வேற இருக்கும். லட்சுமி நாராயணன் எங்க, வேலைக்காரர்கள் எங்க, அது மட்டும் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி எல்லாருமே அதே மாதிரி தான் உடல் அமைப்பு இருக்கும், அதே மாதிரி தான் முகம் இருக்கும். என்ன அவங்க ராஜ்ய கிரீடம் இருக்கும், இவங்களுக்கு இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி தூய்மை கிரீடம் இருக்கும். மற்றபடி எல்லாரும் அந்த 36 வகை உணவுகள் சாப்பிடுவாங்க. அந்த ஏரியாவே அந்த சதோ பிரதானமான உலகத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த பதவி தான் மாறும்னு சொல்றாரு. அதேதான் சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது, தோட்டம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. எதுக்காக தெரியுமா? பாபான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க இல்லையா, அதுக்காக பாபா உங்களுக்கு பதவி இல்லைன்னா கூட உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுறாரு. நீங்க பாபான்ட்டீங்கல்ல, என்னை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அதுக்காக உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுறாரு. அதான் பாபா செய்யறாரு பாருங்க. பாபாக்காக நம்ம பாவனையோட நினைச்சா கூட அதுக்கு பலன் கிடைக்குது. கடந்த காலத்தில் இருந்ததால் தான் நினைவு செய்கின்றன அல்லவா. இப்ப ஏதாவது ஒண்ணு இருந்துட்டு போச்சுன்னா தான் அதை நினைக்கிறோம் இல்லையா. இப்ப காந்தியடிகள் இருந்தார், அதனால அவரை நினைக்கிறோம், அதுக்கு செலவு வைக்கிறோம். கண்ணகி இருந்தாங்க, கண்ணகி அவங்களுடைய அந்த பாஸ்ட் கதைகள்லாம் இருக்கு, அதனால அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அதனால அவங்க சிலை இருக்கு. அது மாதிரிதான் சொர்க்கம் கூட இருந்துச்சு, அதனாலதான் அதை நினைக்கிறோம் இல்லையா. அதனாலதான் யாராவது இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப சொர்க்கம் இருந்திருக்குது இல்லையா. அதான் சொல்றாரு, சொர்க்கம் மேலே உள்ளதாக மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்க. சொர்க்கம் எங்க இருக்குன்னு கேட்டா வானத்துல இருக்குன்ட்டு சொல்றாங்க. தில்வாடா கோயில்ல கூட உங்களுடைய முழு நினைவு சின்னம் இருக்குது. அதாவது மதுபன்ல, ராஜஸ்தான்ல தில்வாடா கோயில் இருக்குது. அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். கீழே எல்லாரும் கண்ணை திறந்து யோகா பண்ற மாதிரி இருக்கும். ஆதிதேவன் ஆதிதேவி மகாவீரருடைய டெம்பிள் இருக்காங்க. அது ஜெயின் டெம்பிள் தான், ஆனா அது நம்முடைய முழு நினைவு சின்னம். அது கீழே எல்லாரும் யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. அது வெள்ளை சிலை கருப்பு சிலை அந்த மாதிரி இருக்கும். கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையா மாறுறாங்கன்ற மாதிரி அந்த சிலைகள்லாம் கூட கருப்பா இருக்கும் வெள்ளையா இருக்கும். மற்றபடி அந்த மேல சீலிங்ல சொர்க்கம் இருக்கும், சொர்க்கம் காமிச்சிருப்பாங்க. அதுலயே அந்த பேரா சிலைகள்லாம் இருக்கும். கணவன் மனைவி ஒண்ணா இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய நினைவு சின்னம் தான். அது எல்லாமே இருக்கும், நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளோட முழு நினைவு சின்னம், அதாவது ரெண்டு கணவன் மனைவி ஒண்ணா சரண்டர் ஆகிறது, இதெல்லாம் கூட அங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்மளுடைய நினைவு சின்னம் தான், அந்த பிகேஸோடைய நினைவு சின்னம் தான் அங்க இருக்குது. ஆனா அது நம்ம டெம்பிளே கிடையாது, ஹிந்துஸ் டெம்பிளே கிடையாது, ஜெயின் டெம்பிள் அது. அதை உருவாக்குனவங்க ஜெயினர்கள். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்மகுமாரிகளுடைய நினைவு சின்னம் அதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் பாபா சொல்லிதான் நமக்கு தெரியுது. ஆதிதேவன் ஆதிதேவி மற்றும் குழந்தைகள் கீழே யோகத்துல அமர்ந்திருக்கிறாங்க. மேலே ராஜ்யம் காட்டப்பட்டுள்ளது. மனிதர்கள் தரிசனம் செய்வார்கள், பணம் போடுவார்கள், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. ஆனா அங்க வர்றவங்க எல்லாம் பாக்குறாங்க, பணம் போடுறாங்க, ஆனா அது என்னன்ட்டு புரிஞ்சிக்க முடியாது. ஆனா நமக்கு தான் அது புரியும். குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. நீங்கள் முதலில் தந்தையின் முழு விபரத்தையும் அறிந்து விட்டீர்கள், வேறு என்ன வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டோம் பாபா பத்தி, வேற என்ன வேணும் உங்களுக்குன்றாரு. தந்தையை புரிந்து கொண்டதன் மூலம் அனைத்தையும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த டிராமாவோட நாலேஜ் என்ன நடக்க போகுது எல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம் பாபா புரிஞ்சிட்டனால, அதனால எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றாரு. இப்போது நாம் சத்தியுகம் சென்று தங்க மலையை உருவாக்குவோம், ராஜ்யம் செய்வோம் என உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. யார் நன்கு சேவை செய்யும் குழந்தைகளோ அவர்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை தருகின்றார் என்பது புத்தியில் இருக்கும். நல்லா சேவை பண்ற குழந்தைகளுக்கு தான் இது கடவுளே பேசிட்டு இருக்கிறாரு, கடவுள் தான் இந்த ஞானத்தை நம்ம கொடுக்கிறாருன்றது புத்தியில இருக்கும். ஆத்மாக்களின் தந்தையே ஆன்மீக தந்தை என்று அழைக்கப்படுகின்றார், அவரே சத்கதி தரும் வள்ளலாக இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க. சுகம் சாந்தியின் ஆஸ்தியை நமக்கு தருகின்றார். இந்த ஏணி 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய பாரதவாசிகளுடையது என நீங்கள் புரிய வைக்க முடியும். இந்த ஏணி படி இருக்கு இல்லையா, அது 84 பிறவி எடுக்கிறவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு அந்த ஏணி படி வராது. துவாபரகத்துல இருந்து வரவங்களுக்கு அது வராது. நீங்கள் வருவது பாதி காலத்திற்கு பிறகு, எனவே நீங்கள் 84 பிறவிகள் எப்படி எடுக்க முடியும் சொல்லி கேளுங்க. அனைவரையும் விட அதிக பிறவிகள் நாங்கள் எடுக்கின்றோம் சொல்லுங்க. இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இதெல்லாம் நம்ம மற்றவங்க புரிய வைக்கும் போது ரொம்ப ஜாகிரதையா புரிய வைக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசக்கூடாது. நம்ம அந்த ஏணிப்படின்றது 5000 வருஷம் நடிக்கிறவங்க தான் அந்த ஏணிப்படி, அவங்களுக்கு 84 பிறவிகள் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த ஏணிப்படி சித்திரம். மற்றவங்களுக்குலாம் அந்த சிருஷ்டி சக்கரம் ஞானத்தை தான் நம்ம கொடுக்கணும். பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக புத்தியோகத்தை ஈடுபடுத்துவதே முக்கியமான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிறதுக்காக இப்ப புத்தியோகத்தை ஈடுபடுத்தணும், பாபாவை நினைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். பாவனமாக ஆவதற்கு வாக்குறுதி செய்து பிறகு பதீத்தமானால் ஒரேடியாக உடைந்து விடுவீர்கள் சொல்றாரு.
இப்போ பாபாட்ட நம்ம போய் தூய்மையாகிறோம் பாபான்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப நம்ம தூய்மையற்றவர்களாக ஆயிட்டோம்னா ஒரேடியா ஆத்மா மனசு உடஞ்சி போயிருவீங்கன்றாரு. 5 மாடி கட்டடத்துலேருந்து விழுறதுக்கு சமம்னு சொல்றாரு. நீங்க பத்தித்தமாயிட்டீங்கன்னா 5 மாடியிலேருந்து கீழே விழறதுக்கு சமம், எலும்புலாம் உடஞ்சிரும்ன்றாரு. அதாவது மனசாட்சியை உறுத்தி கொன்னுடும் நம்மளன்றாரு. புத்தி அசுத்தமாகிவிடும், மனம் அரித்து கொண்டே இருக்கும்ன்றாரு. வாயால் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஞானத்தை உங்களால பேசவே முடியாதுன்றாரு. எனவே கவனமாக இருங்கள் என தந்தை கூறுகின்றார். நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாடகத்தை சரியாக புரிந்து கொண்டு மாயாவின் பந்தனத்திலிருந்து முக்தி அடைய வேண்டும். தன்னை அகால மூர்த்தி ஆத்மாவாக புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து பாவனமாக வேண்டும் சொல்றாரு. 2வது பாயிண்ட், உண்மையான செய்தியாளராக ஆகி அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கான வழியை காட்ட வேண்டும். இந்த கல்யாணகாரி சங்கமேகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், தந்தை மற்றும் சேவையின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்யும் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ பாபா நினைக்கிறது சேவையை பண்றது. இதுலயே நம்ம புத்தி போச்சுன்னா எல்லா கவர்ச்சியிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அப்போ கவர்ச்சியிலேருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக அந்த வரதானம் கொடுக்குறாரு. எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமானனின் நினைவு இருக்குமோ அதே போல வேர்ல்டு சர்வெண்ட் உலக சேவாதாரி உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கும் யார் ஞாபகம் வருவாங்க? தந்தை மற்றும் சேவை தவிர எதுவும் நினைவிருப்பதில்லை சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க எஜமானனையும் சேவையை மட்டும்தான் நினைப்பாங்க. வேலை செய்வாங்க, எஜமானனை நினைப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளும் இப்போ பாபாவை நினைக்கணும். பாபாவுடைய சேவை, உண்மையான சேவை, உலக சேவாதாரி குழந்தைகளுக்கு அதுதான் ஞாபகம் வரும்ன்றாரு. வேற எதுவுமே நினைவிருக்காதுன்றாரு. இதன் மூலமாக தான் ஏக்கரஸ்திதி ஒரு ரசனையின் நிலையில் இருப்பதற்கான அனுபவம் ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. இதன் மூலமா தான் உங்களுக்கு அந்த ஏக்கர ஸ்திதியே உருவாகுது. அதனால தான் சேவை பண்ண வைக்கிறாரு, அவரை நினைக்க வைக்கிறாரு. அப்போ ஒரே ரசனைக்கான நிலையின் அனுபவம் நமக்கு ஏற்படுதுன்றாரு. அவர்களுக்கு ஒரு தந்தையின் ரசனை தவிர எல்லா ரசனைகளும் சுவையற்றதாக தோன்றும். அப்போ அவங்களுக்கு ஒரு பாபாவை தவிர உலகத்துல இருக்கிற மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்கும்? அது ஏதோ ஒரு கரும்பு சக்கை மாதிரி இருக்கும். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கரும்பு சக்கையை நமக்கு பிடிக்குமா? அந்த மாதிரி ஆயிடும். பாபாவை நினைச்சிட்டு மற்றதெல்லாம் நினைச்சோன்னா நமக்கு அது சுவையற்றதா தோன்றும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு தந்தையின் ரசனையின் அனுபவம் இருக்கும் காரணத்தினால் எங்குமே கவர்ச்சி போக முடியாதுன்றார் பாருங்களேன். அவரோட ரசனையோட அனுபவத்துல போயிட்டோம்னா வேற எங்கேயுமே நம்ம புத்தி மாட்டாது, மேலதான் போகும், புத்தி கீழேயே போகாதுன்றாரு. இந்த ஏக்கர ஸ்திதிக்கான தீவிர முயற்சியை அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவராக நம்மளை ஆக்கி விடுகிறதுன்னு சொல்றாரு. இதுக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது தீவிரமா முயற்சி பண்ணி அந்த ஒரே ரசனையில வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து எல்லா கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டவரா ஆக்கணுன்றாரு. இதுவே சிறந்த குறிக்கோள் ஆகும்னு சொல்றாரு. ஆனா இந்த குறிக்கோள் அடையிறது தான் பெரும் முயற்சி வேணும். இதுதான் சிறந்த குறிக்கோள்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன், நாசுக்கான நிலைமைகளின் பரீட்சைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சக்திசாலி ஆக்கி கொள்ளுங்கள் சொல்றாரு. இப்போ வந்து நாசுக்கான நிலைமையெல்லாம் வரும்போது இயற்கை மூலமா நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும், உறவினர்கள் மூலமா டெஸ்ட் பேப்பர். இதுக்கே தான் இப்போ நம்ம உறவினர்கள் மூலமா லௌகிக அலௌகிக டெஸ்ட் பேப்பருக்கே நம்ம ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த இயற்கையெல்லாம் முழு இயற்கையும் சேர்ந்து துவம்சம் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்லாம் வந்தால் என்ன மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சமாளிக்கணும்னா என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாசுக்கான நிலைமைகளின் பரீட்சைகளில் டெஸ்ட் பேப்பரில் தேர்ச்சி பெறணும், பாஸ் ஆகணும்னா தங்களது சுபாவத்தை, உங்களோட சுபாவம் வந்து எப்படி இருக்கக்கூடாது? ரொம்ப வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது, தொட்டாச்சுனிங்கி மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கோச்சிக்கிறது இதெல்லாம் வந்து இப்போதான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து விட்டுறணும். அவங்களோட சுபாவம் எப்படி இருக்கணும்னா சக்திசாலியாக ஆக்கி கொள்ளுங்கள். இப்போ கிருஷ்ணர் அப்படியே நடந்து போனாருன்னா அப்படியே அந்த கடல் அலைகள் வழி விடுமா, அப்படியே அவர் இயற்கையை வென்ற ஆத்மாவா அப்படி போவாராம். அந்த மாதிரி இருந்தால் தானே நம்ம வந்து சக்திசாலியாக அந்த சர்வ சக்திவானுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும்? மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கணும். அப்போ நம்மளுடைய சுபாவ சம்ஸ்காரம் எப்படி இருக்கணும்? சக்திசாலியாக இருக்கணும். அப்போ தான் நிறைய டெஸ்ட் பேப்பர்லாம் அதிலலாம் நம்ம பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்யக்த சமிஞ்சை, சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடிங்கள். எப்பொழுதாவது ஏதாவது ஒரு அசத்தியமான விஷயத்தை நீங்க பாக்குறீங்க அல்லது கேட்குறீங்க என்றால் அசத்தியத்தை வாயுமண்டலத்தில் பரப்பாதீர்கள். பாபா சொல்றாரு பாருங்க. இப்ப ஏதாவது தவறான விஷயம் நடக்குதுன்னா கேட்குறீங்க பாக்குறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் பரப்பாதீங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க.
நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை தண்டோரா போட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிடணும். அதுமாரி சொல்லக்கூடாதுன்றாரு. ஒரு சிலர் கூறுகின்றனர், இது பாவ செயலாகும் அல்லவா, பாவ செயலை பார்க்க பொறுப்பதில்லைன்ட்டு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, பாபா இது ஸ்ரீமத் கிடையாது, இது தப்பு, இது தப்பான செயலை நான் வந்து பொறுக்கிறது, இதை பொறுக்க முடியாதுன்ட்டு. ஆனால் வாயுமண்டலத்தில் அசத்தியத்தின் விஷயங்களை பரப்புவது இது கூட பாவமாகும்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம பார்க்குற தப்பான விஷயத்த நம்ம பரப்புறோம் இல்லையா, அப்போ அந்த வாயுமண்டலம் ஃபுல்லாக அதே தான் இருக்கும், அது கூட தப்புன்னு சொல்லி பாவம்னு சொல்லி சொல்றாரு. லௌகீக குடும்பத்தில் கூட இது போல ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது அல்லது கேட்கப்படுகிறது என்றால் அது பரப்பப்படுவதில்லை. சும்மாவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தவங்க வீட்டில் ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க குடும்ப விஷயத்த வெளியில பரப்ப மாட்டாங்க. ஏன்னா குடும்ப கௌரவம் போயிடும் இல்லையா. குடும்ப கௌரவம் போனால் என்ன ஆவறது. அது மாதிரி தான் இங்கே அலௌகிக்கதுலையும் பிகே ஃபேமிலின்றது நம்ம குடும்பம். அங்கே எதையாவது பார்த்தீங்கன்னா அதை பரப்பாதீங்க, ஏன்னா அது நம்ம குடும்பம் மாதிரின்னு சொல்லி சொல்றாரு. காதால் கேட்டார்கள் மற்றும் உள்ளத்தில் மறைத்து விடுவார்கள். லௌகிக்கத்துல பாருங்க, காதால கேட்பாங்க அப்படியே மறைச்சிருவாங்க, யாருக்குமே சொல்ல மாட்டாங்க, பக்கத்து வீட்டு கூட தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு, அந்த அளவுக்கு மறைச்சிருவாங்க. யாராவது வீணான விஷயங்களை பரப்பும் காரியம் செய்கிறார்கள் என்றால் இந்த சிறு சிறு பாவங்கள் பறக்கும் கலையின் அனுபவத்தை நீக்கி விடுகிறது. இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் பிகே ஆயிட்டுன்னா, இந்த மாதிரி வீணான விஷயத்த நம்ம பரப்புறோம்னா, இந்த மாதிரி அவங்க சின்ன சின்ன பாவம் செய்கிறாங்க இல்லையா, அது வந்து உங்களை பறக்க விடாது, ஃபரிஸ்தாவா ஆக விடாது. அப்போ நம்மளால லேசா லைட்டா பாபா கிட்ட போய் பறக்க முடியாது, நல்ல பதவியும் அடைய முடியாது. அதான் சொல்றாரு, அவங்க அந்த அனுபவத்தை நீக்கிடும், அந்த அதீந்திரிய சுகமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க கீழேயே புத்தி வந்து யாரையாவது நோட் பண்ணிக்கின்னு யாரையாவது பார்த்துங்கன்னு அவங்க பண்ற தவற எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறோம்னா அது கூட தவறுன்றாரு. ஆகவே இந்த கர்மங்களின் ஆழமான வேகத்தை புரிஞ்சு கொண்டு உண்மையான ரூபத்தில் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள் சொல்றாரு. இப்போ யாராவது தப்பு பண்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பாபாட்ட வந்து சக்தி வாங்கி கொடுத்து அவங்க தவற நீக்கணும், அந்த அவங்களுடைய பலகீனத்தை அழிச்சு அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். அதை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம மனசு மூலமா பாபா சொன்னார்ல, சுபபாவனை ஆசையை வச்சு மாத்துங்க, உங்க உள்ளுணர்வை மாத்தி அவங்கள மாத்துங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க, சரியாயிடுவாங்க. அவங்களையே கூட கூட்டு சொல்லிடலாம். அதை நீங்க போய் மத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு யார் அந்த தவறை செய்யறாங்களோ அவங்களே கூட்டு அன்பா புரிய வச்சு இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அன்பா புரிய வச்சா கூட அவங்களே செய்ய மாட்டாங்க. இல்லை பாபாட்ட எழுதி வச்சு பாபா கிட்ட இருந்து வைப்ரேஷன் வாங்கி அவங்கள சூட்சமா மாத்தினா கூட அவங்க மாறிடுவாங்க. ஆகவே இந்த கர்மங்களின் ஆழமான வேகத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ரூபத்தில் சத்தியத்தின் சக்தியை இப்ப தாரணை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி.